الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கு பெரும் திரளாக ஒரு மாநாட்டை போல் புரிந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இஸ்லாமும் இன்றைய முஸ்லிம்களும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக கொள்ள வேண்டிய முஸ்லிம்கள் அதை சடங்குகளின் தொகுப்பாக, மூட நம்பிக்கைகளுடைய தொகுப்பாக, அறியாமையினுடைய தொகுப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டு அதுதான் இஸ்லாம் என்று நினைத்து தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது, முஸ்லிம்களாகிய நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று எடை போட்டு பார்த்து நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்றால் என்ன என்பதை மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் இஸ்லாத்தை ஏற்பதற்காக உங்களை அணுகினால் அவருக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுப்பீர்கள், அவரை எப்படி இஸ்லாத்தில் சேர்ப்பீர்கள்? இரண்டு கொள்கை முழக்கங்களை சொல்லிக் கொள்வீர்கள். விரிவாக இஸ்லாத்தை சொல்வது இரண்டாவது. முதல்ல இஸ்லாம் என்று சொன்னால், சுருக்கமா இஸ்லாம் என்ன என்று சொன்னால், ஒருவர் நம்ம இடத்துல வந்து நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு நாம் என்ன சொல்லித் தருவோம் என்றால், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதி கூறுகிறேன். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அவனுடைய அடியாராகவும் இருக்கிறார்கள் என்றும் நான் உறுதி கூறுகிறேன். இதை அவரை நாம் சொல்லிச் சொல்வோம். சொன்ன உடனேயே அவர் இஸ்லாத்தில் வந்து விடுகிறார். அப்ப இஸ்லாம் என்ன என்று தெளிவாகிவிட்டது. இஸ்லாம் என்ன என்று சொன்னால், வேறு தொழுவதை, நோன்பு வைப்பதை, இன்னும் பிற காரியங்கள் எல்லாம் செய்வது இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நம்ம மீது சுமத்தப்படுகிற கடமைகள். இஸ்லாம் என்ற அடிப்படை என்னவென்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று உறுதிமொழி தருவது இஸ்லாத்தில் ஒரு அம்சம். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக அவர்களை மதிப்பது இரண்டாவது அம்சம். இந்த இரண்டையும் யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் இஸ்லாமிய வட்டத்திற்குள் வந்து விடுகிறார். வந்த பிறகு எல்லா கடமைகளையும் செய்தால் அதற்கேற்றவாறு 8 மார்க் இருக்கிறது. 100 மார்க் எடுத்தவர்கள் இருப்பார்கள், 90 மார்க் எடுத்தவர்கள் இருப்பார்கள், ஒரு 50% ஒழுங்காக நடக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். இப்படி அதில் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளே வந்து விடுகிறார். அப்ப இந்த அடிப்படையான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று உறுதிமொழி தந்த முஸ்லிம் சமுதாயத்திலே பிறந்திருக்கிற நாம் இந்த உறுதிமொழியில் சரியாக நடக்கிறோமா? பெரிய சித்திரம் விட்டுருவோம். அதற்கு பிறகு வருகிற கடமைகள் மற்ற விஷயங்களை எல்லாம் விட்டுருவோம். முதல் விஷயம் என்ன என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய ஜீவனாடியாக இருக்கக்கூடிய இந்த 2 கொள்கைகளை சரியான முறையிலே நாம் புரிந்திருக்கிறோமா, இதற்கு மாற்றமாக நாம் நடக்கிறோமா என்று நம்மை நாமே எடை போட்டு பார்த்தால் நம்முடைய வாய்கள் தான்
வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்வதை தவிர நம்முடைய நடவடிக்கைகள் சொல்லவில்லை, நம்முடைய செயல்பாடுகள் சொல்லவில்லை, நம்முடைய வாழ்க்கை முறைகள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற அடிப்படையில் அமைந்திருக்கவில்லை என்பதை தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலே பரவலாக நாம் காணுகிறோம். இன்றைக்கு ஓரளவு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மக்களிடத்தில் இத்தகைய நிலைமையைத்தான் காணுகிறோம். அதனால நான் முதலில் எடுத்துக் கொள்ளக்கூடியது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற கொள்கையும் முஸ்லிம்களுடைய நிலையும். இதை முதல்ல ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த கொள்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நினைக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே, முஸ்லிம் சமுதாயத்திலே எப்படிப்பட்ட நிலையை பார்க்கிறோம் என்று சொன்னால், உயிரோடு இருக்கிற சிலரை மகான்கள் என்று இவர்களாகவே கருதிக் கொண்டு அவர்களுக்கு வழிபாடு செய்கிற காட்சியை முஸ்லிம்களில் பல இடத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லது மரணித்துவிட்ட ஒருவருடைய அடக்கத்தலத்திற்கு சென்று அந்த அடக்கத்தலத்தையே வணங்குகிற காட்சியை கண்ணாக பார்க்கிறோம். ஒரு மனிதரை அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்கம் செய்திருக்கிற இடத்திலே போய் சஜிதா செய்கிறார்கள், அங்கே கும்பிடுகிறார்கள், அங்கே கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள், தங்களுடைய தேவைகளை எல்லாம் அவரிடத்திலே கேட்கிறார்கள். அந்த இறந்து போனவருக்கு விழா நடத்துவதற்காக சந்தன கூடுகள் நடத்துகிறார்கள், பெருமரங்களை ஏற்றுகிறார்கள், அதை தொட்டு முத்தமிடுகிறார்கள். இப்படி மனிதர்களை உயிரோடு இருக்கும் போதும் வணங்குகிறார்கள், மரணித்த பிறகு வணங்குகிறார்கள். வாய் சொல்கிறது வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வாயால் என்ன சொல்கிறோம்? அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று வாய் சொல்கிறது. நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வையும் வணங்குவோம், எதை வேண்டுமானால் வணங்குவோம், அல்லாஹ்வை வணங்கிக் கொள்வோம். அதே நேரத்தில் ஒருவருக்கு ஒரு வணங்குவோம், இறந்து போன ஆளை வணங்குவோம், பெருமரத்தை வணங்குவோம், கபரை வணங்குவோம், சந்தன கூட வணங்குவோம், எதை வேண்டுமானால் நாங்கள் வணங்குவோம். அப்படி இந்த சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகள் தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. அப்ப என்ன கோளாறு என்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை இந்த சமுதாய மக்கள் மேலோட்டமாகத்தான் விளங்கியிருக்கிறார்களே தவிர அது ஆழமாக எப்படி விளங்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த சமுதாய மக்களுக்கு விளக்கினார்களோ அப்படி நாம் விளக்கி இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. இதை எப்படி நம்ம சரி செய்வது, இந்த நிலையிலிருந்து நம்மளை எப்படி மாற்றுவது என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் மக்காவிலே ஒரு 13 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்த வரலாறு. பிறகு அங்கிருந்து விரட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாகி மதீனாவிற்கு சென்று அங்கே ஒரு 10 வருஷ காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இருந்தது 23 வருஷம் தான். 40 வயசு வரைக்கும் சாதாரண மனிதராக இருந்தார்கள். 40வது வயசில் தன்னை இறை தூதர் என்று சொன்னார்கள். 53வது வயசு வரை சொந்த ஊரில் பிரச்சாரம் செய்தார்கள். கடைசி 10 வருடத்தில் போய் மதீனாவில் இன்னொரு ஊரில் போய் பிரச்சாரம் செய்தார்கள். இப்ப எந்த ஊர்ல ஆரம்பத்தில் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த மக்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது குர்ஆனை நீங்க படித்து பார்க்கணும். இப்ப நம்ம செய்யற இந்த செயலாம் சரியா? என்ன செய்யல? மக்கள் சாவுயாவே என்று சொல்றோமே அது சரியா? நாகூர் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோமே அது சரியா? மஹ்மூத் அப்துல் காதிர் ஜிலானியே என்று பிரார்த்தனை பண்றோமே அது மார்க்கத்தில் சரியா என்று நீங்கள் ஆய்வு செய்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை முதலிலே சந்தித்தார்களோ அந்த காலத்திற்கு நீங்கள் திரும்பி செல்லுங்கள். யாரை சந்திக்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த மக்காவில் வாழ்ந்த மக்கள் அல்லாஹ்வே இல்லைன்னு சொன்னாங்களா? மக்காவில் அபூ ஜஹல் கேள்விப்பட்டீங்க, அபூ லஹப் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, உத்பான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஷைபான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அபூ சுஃபியான், காலித் இப்னு வலீத் போன்ற காபிர்கள் முன்னாடி இருந்து பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப இவர்கள் எல்லாம் என்ன கொள்கையை கொண்டிருந்தார்கள்? குர்ஆனை படித்து பார்த்தீங்க என்று சொன்னா அல்லாஹ் சொல்றான், வலையின் சஅல்தஹும் மன் خلق السماوات والارض ليقولن الله. நபியே முஹம்மதே, நீங்கள் எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அந்த மக்களிடத்திலே போய் வானங்களை படைத்தது யார் என்று கேட்டு பாருங்கள், இந்த பூமியை படைத்தது யார் என்று கேட்டு பாருங்கள். லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் படைத்தான் என்று சொல்வார்கள். யாரு? யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கிறார்களோ அந்த அபூ ஜஹல்கிட்ட போய் என்ன பண்ணுவா,
வானத்தை படைச்சது யாரு என்று அபூஜஹல்கிட்ட கேட்டா அல்லாஹ்தான் அப்படி சொல்லுவானா? நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆன் சொல்லுது பூமியை யார் படைச்சது? அல்லாஹ் தான் படைச்சது என்று சொல்வார்கள். வலையின் சாழ்த்தவும் மை எருசுக்கும் என சமா, வானத்திலிருந்து மலையை இறக்கி உங்களுக்கு உணவு தருபவன் யார் என்று உங்கள் சமுதாயத்தை கேளுங்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்ப உன்னை படைச்சது யாரா? ஹலகஹுன்னல் அஜீசுல் அலீம். எங்களை யார் படைத்தது கேட்கிறீங்களா? யாவற்றையும் மிகைத்திருக்கிற அறிந்தவனாகிய அல்லாஹ் எங்களை படைத்தான். அப்ப வானத்தை படைச்சது யாரு? அல்லாஹ்ங்கா. பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ்ங்கா. ரிசுக்கு தர்றது யாரு? அல்லாஹ்ங்கா. அதை உன்னை படைச்சது யாரான்னு கேட்டா அல்லாஹ்ங்கா. குல் மன்பி எதிகி மலக்கூத்து கொல்லி செய்யும், எல்லா பொருட்களுடைய ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கிறது என்று அந்த மக்களிடத்திலே கேட்டு பாருங்கள். செய்யக்கூட நில்லா, அல்லாஹ்வுக்கு என்று சொல்வார்கள். யார் சொல்வார்கள்? நபிகள் நாயகத்தை எதிர்த்தவர்கள் சொல்வார்களாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை திருத்துவதற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். அல்லாஹ்வை சொல்லித் தருவதற்கு நபிகள் நாயகம் அனுப்பப்படவில்லை. நான் தெரிஞ்சுக்கிறேன், அல்லாஹ் கிடையாது, கடவுளை இல்ல என்ற சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள்? நிச்சயமா இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தை திருத்த அனுப்பப்படுகிறார்களோ அந்த சமுதாயம் படைத்தவன் அல்லாஹ் என்று சொன்ன சமுதாயம், உணவளிப்பவன் அல்லாஹ் என்று சொன்ன சமுதாயம், எல்லா அதிகாரமும் கைவசத்திலே வைத்திருப்பவன் அல்லாஹ் என்று ஒப்புக்கொண்ட சமுதாயம். அந்த மக்களுக்கு போய்த்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரச்சாரம் பண்ண சொல்றான். அல்லாஹ் என்ன பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க? அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டாம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த குர்ஆன் நீங்க படிக்கிறேன்னு சொல்லிருந்தீங்க. உங்களுக்கு எனக்கு சாதாரண ஒரு மூமினுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு ஆதாரமா சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரு முஹம்மதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய தகப்பனார் பேரு என்ன? என்ன தகப்பனார் பேரு? அப்துல்லா. எல்லாரும் தெரியுமா? தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனாருடைய பெயரு அப்துல்லா. எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. இதுல உலகத்தில் யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதும்போது மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி இலா ஹிர்கல் அலீமிர் ரோம், ரோமாபுரியின் சக்கரவர்த்தியாகிய ஹெர்குலிஸ் மன்னருக்கு அப்துல்லாவின் மகன் முகமது எழுதுவது என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். முகமதுடைய தகப்பனாருடைய பேர் அப்துல்லா. இதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அப்துல்லா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் பேர் அப்துல்லான்னா அப்துல்லாவுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை. அப்துல்லா அடிமை, அப்துல்லான்னு அல்லாஹ்வுடைய அடிமை. நபிகள் நாயகத்துடைய தகப்பனாருக்கு அப்துல்லான்னு பேர் வைக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னாடி அல்லாஹ் இறங்குமே வைக்க முடியும்? நபிகள் நாயகம் வந்து அல்லாஹ் சொல்லி கொடுத்து பேர் வச்சுன்னா வைக்க முடியுமா? நபிகள் நாயகம் தகப்பனாருக்கு நபிகள் நாயகம் பேர் வச்சிருப்பாங்க. உங்க அத்தாவுக்கு நீங்களா பேர் வைப்பீங்க? உங்க அத்தாமார்களுக்கு உங்க தாத்தா பேர் வச்சிருப்பாரு. அப்ப நபிகள் நாயகத்துடைய அத்தாவுக்கு யார் பேர் வச்சிருப்பா? பாபாவுக்கு. ஊர்ல பாபா தானே. நபிகள் நாயகத்துடைய பாபாவுக்கு யார் பேர் வச்சிருப்பா? அவங்க பாபா பேர் வச்சிருப்பாரு. அப்துல் முத்தலிப் பேர் வச்சிருப்பாரு. எப்படி பேர் வைக்கிறாரு? அல்லாஹ்வுடைய அடிமைன்னு பேர் வைக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் விளங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்பங்காட்டன்மார்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், இஸ்லாம் இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் எஜமான் என்று விளங்கியிருந்தார்கள். நாம எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை என்று விளங்கியிருந்தார்கள். அதனால நீங்க அப்துல்லா வைக்கிற மாதிரி அவன் வச்சிருந்திருக்கலாம். நீங்க எப்படி உங்க பிள்ளைக்கு அப்துல்லா பேர் வைக்கிறீங்களோ அதே மாதிரி அவர்களும் அப்துல்லா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நிலைமையே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லிக் கொடுக்கிறது வரல. வேறு கொண்டாங்கப்ப வேறு கொண்டாங்க. அந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டா அல்லாஹ்வை தப்பா புரிஞ்சிருந்தா அல்லாஹ் கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை எதிர்த்தார்களோ அந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை தப்பா விளங்கியிருந்தார்கள். என்ன தப்பா விளங்கியிருந்தார்கள்? அல்லாஹ்ங்கிறவன் எங்கேயோ இருக்கிறான், நாம எங்கேயோ இருக்கிறோம், நாம போய் அல்லாஹ் நெருங்க இயலுமா? அவங்க விளங்கின கோளாறு எங்கன்னு பாருங்க. அல்லாஹ்ங்கிறவன் அவன் எங்கேயோ உச்சியில் இருக்கிறான், நாம எங்கேயோ பள்ளத்தில் கிடக்கிறோம், நாம போய் அல்லாஹ் கூப்பிட இயலுமா? இயலாது. அவ்வளவு தூரத்தில் உள்ள ஒருத்தர் நம்ம அணுக முடியுமா? முடியாது.
அப்ப என்ன பண்ணணும்? யாராவது இடையில ஒரு புரோக்கர் வச்சுக்கிறணும். அவரை செஞ்சு மிஸ்டேக் வேணாம். என்ன பண்ணுவாங்க என்று கேட்டா, அந்த காலத்தில் இறந்து போன பெரியவர்கள் மகான்கள் அவங்களை எல்லாம் சிலைகளாக வடித்து வைத்துக் கொண்டு அவர்களை வணங்குவார்கள். ஏன்டா வணங்குற? கடைசியில் அல்லாங்கிற, ருசிக்கிட்டவர்கள் அல்லாங்கிற, அப்ப எப்படி வணங்குற அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்களாம், மானாவதும் நான் சொல்றதெல்லாம் கதை இல்ல, குர்ஆன்ல உள்ள ஆயத்துகள். ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் பதில் சொல்வார்கள், மானாவதும் இல்லாலி யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்கு தான் வணங்குறோம். இவங்க அல்லாஹ் இல்ல. பாயிண்ட் வழங்குதா? இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், காபத்துல்லாவுல நபிமார்களுடைய சிலைகளை வச்சிருந்தாங்க. இப்ராஹிம் நபி சிலை, இஸ்மாயில் நபி சிலை, இதுக்கு முந்தி பல யாரெல்லாம் நல்லவங்க இறந்து போனாங்களோ அவங்களை எல்லாம் சிலையா வச்சுக்கிட்டு அவங்களவே கும்பிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அல்லாஹ் ஒத்துக்கிட்டு இப்படி செய்யலாமாடா? அல்லாஹ் படைச்சாங்கிறீங்க, இப்ப அல்லாஹ் வணங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க என்று கேட்டா, ஹாவுலாயி சுபாவுனா இந்தல்லாஹ், இவங்க எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள். இவங்க அல்லாஹ் இல்ல. பாருங்க வரங்களா, இவங்க அல்லாஹ் இல்ல. இப்ராஹிம் நபி அல்லாஹ் நாங்க சொல்லிவிட்டோம், இஸ்மாயில் நபியை நாங்க அல்லாஹ் சொல்லிட்டோம். இல்ல, இவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், இவர்கள் நாங்கள் கொஞ்சம் குளிப்பாட்டிக் கொண்டால், இவர்களுக்கு காணிக்கை செலுத்தினால், இவர்களுக்கு பூஜை செய்தால், இவர்களுக்கு முண்டியல்ல எதையாவது போட்டால், இவங்க அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி அல்லாஹ் கொஞ்சம் பார்த்து நல்ல செய்யு என்று பேசுவார்கள். இவர்களுக்கு பரிந்து பேசுவார்கள். அதுக்கு தான் வணங்குறோம் நாங்க. பாயிண்ட் வழங்குதா? ரெண்டு பாயிண்ட், ரெண்டு பதில் சொல்லலாம். அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு அல்லாஹ்வை தவிர வேற ஆட்களை வணங்குறான். அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டான், வேற ஆளை வணங்குறான். ஏன் வணங்குறேன் கேட்டா ரெண்டு பதில் சொல்றான். ஒருத்தன் சொல்றான், ஹாவுலாய் சுபாவுனா இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பார்கள், பரிந்து பேசுவார்கள். இன்னொருத்தன் சொல்றான், மானாபுதகம் இல்லாஹி யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள். இவங்கள்ட்ட போன அப்படி நெருக்கி வச்சிருவாங்க. இதுதான் அவங்க செஞ்ச மிஸ்டேக். நல்லா கவனிச்சுக்கிறது. அப்ப மக்காவில் உள்ள காபிர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை வணங்கினார்கள். வணங்கும் போது கூட அவர்களை அல்லாஹ் என்று நினைத்து வணங்கவில்லை. அல்லாஹ் விளங்கிறது, அவங்களுக்கு சொந்தமா சக்தி இருக்கு என்று நினைத்து வணங்கவில்லை. அல்லாஹ்ட்ட வாங்கி தருவார்கள் தான் வணங்கினாங்க. இது என்னுடைய ஆராய்ச்சியோ கண்டுபிடிப்போ ஒரு புதிய செய்தியோ இல்லை. குர்ஆன்ல நேரடியாக உள்ள ஒரு விஷயம். யார் படித்தாலும் வாசித்தாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய குர்ஆனில் சொல்லப்படுற எளிமையான விஷயம். அப்ப மக்காவில் இருந்த காபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை வணங்கினார்கள். மற்றவர்களை கடவுள் என்று நினைத்து வணங்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள் என்றுதான் வணங்கினார்கள். நீங்கள் என்ன கேட்டா, நாகூராண்டவரே, நாங்க நாகூராண்ட அல்லாஹ் சொல்லிட்டோம். கேட்டா அபூஜஹல் சொன்ன அதே பதிலை சொல்கிறீர்களா இல்லையா? அபூஜஹல்கிட்ட போய் ஏன்பா இவங்களை வணங்குறேன் என்று கேட்டா என்ன சொல்றான்? நான் அல்லாஹ் நினைச்சா வணங்குறோம், அல்லாஹ் எடுத்து வாங்கி தருவார்கள் என்று வணங்குகிறோம். நீங்க என்ன செய்றீங்க? அவங்களே இருக்க நேரம் அல்லாட்ட வேலை எதுக்கு நத்தர் சாயம் இடையில கூப்பிடுற அப்படின்னு கேட்டா, அல்லாட்ட சொல்லி வாங்கி தருவார்ல, அல்லாஹ்விட்ட பரிந்து பேசுவார்ல, ரெக்கமெண்ட் பண்ணுவார்ல. இதைத்தான இது திருத்தவே சொல்ல வந்தாங்க. எதை திருத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களோ அதை இஸ்லாம் என்று வழங்கி வைக்கிறீர்கள். எதை ஒழிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களோ அவர்கள் ஒழிக்க நினைத்ததை நீங்கள் இஸ்லாம் என்று உத்தரவிட்டு விட்டீர்கள். எவ்வளவு ஏற்குமாறாக இருக்கு பத்தியா? நிலைமை ஏற்குமாறாகி விட்டீர்கள். இஸ்லாமிய கலிமாவும் சொல்லப்படுறது என்ன? அல்லாஹ் வணங்குங்கன்னா உங்களுக்கு கலிமா இருக்குது. அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்காதீங்க என்ன உங்களுக்கு உள்ள கலிமா? லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சேர்ந்தா வந்தாங்க. இருக்குன்னு சொல்ல வரல. அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதற்கு ரசூலுல்லாஹி வரவில்லை. அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாத்தையும் ஒளி, அதுதான் வந்தாங்க. மற்ற எல்லாம் இல்லைன்னு சொல்ல வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தினுடைய கொள்கையிலையும் இப்படி நெகட்டிவாக இருக்காது. இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்குது. அல்லாஹ் இருக்கிறான் என்று உங்களுடைய கலிமா கிடையாது. அல்லாஹ் மௌஜூத், அல்லாஹ் இருக்கிறான் என்று அவங்களுடைய கொள்கை முழக்கம். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்ல. அவனை தவிர அதை வணங்காது, இதை வணங்காத, கல்ல வணங்காத, கல்லை வணங்காத, சூரிய வணங்காத, மனுஷனை வணங்காது, சூரியனை வணங்காது, சந்திரனை வணங்காது, செத்தவனை வணங்காது, எதை வணங்காது. அதான் கலிமா. அப்ப அடிப்படையான இந்த விஷயத்தில் நம்ம எங்கே தள்ளி இருக்கிறோம்? நம்முடைய நிலை என்ன என்று கேட்டால், தலைப்பு இஸ்லாமும் இன்றைய முஸ்லிம்களும்
இஸ்லாம முஸ்லீம்கள் என்னத்தை உங்களை கம்பேர் பண்ண சொல்றீங்க? இஸ்லாம முஸ்லீம்கள் என்னன்னு கேட்டா இஸ்லாமுக்கு முஸ்லீமுக்கு அவ்வளவு நேரம் எதிராக இருக்கிறீங்க. அதனால அர்த்தம் அபூ ஜஹலுடைய கொள்கை இஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக எந்த கொள்கை எதிர்த்து போராடினாங்களோ அதுக்கு போய் இஸ்லாமிய கலர் குத்தி கொண்டு பேரை மட்டும் அரபுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன இருக்கிறது? அவனும் கூட பேர் அரபுல வச்சிருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்தவர்களுக்கு கூட தாய்மொழி அரபியா இருக்கிறதுனால அவன் பேர் கூட அரபியா தான் இருந்துச்சு. அப்ப என்ன போல நல்லா விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹ்வை தவிர எந்த வணக்கத்தை யாருக்கு செலுத்தினாலும் அது குற்றம், அது இஸ்லாம் அல்ல, அதை ஒழித்து கட்ட வேண்டும். இதை நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ளணும். இந்த தவறான நம்பிக்கைக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? காரணத்தோடு விளங்கினா நம்ம புரிஞ்சுக்கீங்க. என்ன காரணம் தெரியுமா? மனிதர்களை நம்ம இடைத்தரகராக நினைக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் கோளாறு எங்க வரும் கேட்டா, அல்லாஹ் யார் மனிதன் யார், இந்த வேறுபாடு தெரியாதான் எல்லாத்துக்கும் காரணம். அல்லாஹ் யார், மனுஷன் யார், மனிதனுக்கு அதிகபட்சமாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் என்ன, எதையெல்லாம் அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுக்கல, இதை தெளிவாக விளங்கி வைத்திருந்தால் இந்த கோளாறு வராது. நீங்க எடுத்துக்கொள்ளலாம், ஏப்பா நீங்க அல்லாஹ் விட்டுட்டு ஒரு கடவுளை விட்டுட்டு ஏன் வேறு வேறு துணை தெய்வங்களை அழைக்கிறீர்கள் என்று கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? நாம நீதிமன்றத்துக்கு போறோம், உதாரணம் ஆதாரத்தை பாருங்க, நாம கோர்ட்டுக்கு போறோம், என் மாதிரி வழக்கு போட்டுறாங்க, நானும் போய் கோர்ட்ல வாதாடிக்கிட்டு இருப்பேன், நான் வாதாட மாட்டேன். நான் என்ன செய்வேன், ஒரு வக்கீல வச்சுக்கிறேன், வக்கீல் தான் வாதாடுவாரு. அப்படி ஒன்னு நான் பேசுறதா இருந்தா கூட வக்கீல் சொல்லித்தரதான் நான் பேசுவேன். அதை எடுத்துக்கொண்டு உங்களை சொல்லுவாங்க, பாருங்க உங்களை கோர்ட்ல கேஸ் போட்டா நீங்கள வாதாடுவீங்க, ஒரு வக்கீல் வச்சுக்கிற மாட்டீங்களா, வக்கீலா இருந்து வாதாடினா தான் உங்களுக்கு ஜெயிக்கிறாரு, அதுக்கு தான் அல்லாஹ்வுக்கு வக்கீலா வச்சிருக்கிறோம். அது குர்ஆன்ல எப்படி செய்யறதுக்கு ஆதாரம் இருக்காது? எந்த ஆதாரம் இல்ல. நபிகள் நாயகம் சொன்னாங்களான்னு கேட்டா ஆதாரம் கிடையாது. என்னப்பா ஆதாரம் அப்படி செய்றீங்க, என்னப்பா ஆதாரம் கேட்டா இந்த ஆதாரம் கோர்ட்டு வக்கீல் நீதிபதி இதுதான் ஆதாரம். இது ஆதாரமா? என்ன அடிப்படை? அல்லாண்ட என்னன்னு விளங்குனா ஒருத்தன் வாயிலிருந்து இந்த உதாரணம் வராது. நீதிபதியிட்ட வாதிடும் பொழுது வக்கீல வைக்கிறோம்ல, ஏன் வக்கீல வைக்கிறோம்? என் பேர் எல்லாம் வழக்கு போட்டாங்க, நீதிபதிக்கு போய் நான் வாதாடணும், வாதாடும் போது நான் எதுக்கு வக்கீல வைக்கிறேன் என்று கேட்டால், நீதிபதி மனிதர், எதுக்கு வக்கீல் வைக்கிறேன்? நீதிபதி மனிதர், அவருக்கு நான் குற்றவாளியா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. எதை வச்சுதான் தெரிகிற நிலையில் அவர் இருக்கிறாரு. வக்கீல் வாதத்தை வச்சுதான் ஓஹோ இப்படியா அப்படி செஞ்சிருப்பான் பாரு, அது கூட தப்பா போயிடும். ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் மனிதர், மனிதனுக்கு என்ன தெரியாது? என் மீது ஒரு கொலை போலீஸ் மட்டும் வழக்கு போட்டிருக்கிறாங்க, நான் கொலை செஞ்சேன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. நான் செய்யலன்னு தெரியுமா? அதுவும் அவருக்கு தெரியாது. அவர் சும்மா உட்கார்ந்துருப்பாரு, என்னப்பா அவங்க சொல்ல அவங்க சொல்ல ரெண்டு ஆய்வு பண்ணி அநேகமா இவன் செஞ்சிருப்பான், அநேகமா செஞ்சிருக்க மாட்டான் பாரு, இவரை செஞ்சிருக்க மாட்டான் பாரா, மேல கூட செஞ்சான்றாங்க, கீழே செய்யல மாஜிஸ்ட்ரேட் செஷன்ஸ்ல கூட செஞ்சான்றாங்க. அப்புறம் அதை தாண்டி ஹைகோர்ட்டு போனீங்க இல்ல செய்யலன்றான், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போனீங்க செஞ்சான்றான். அப்ப இது என்ன மனுஷன்? மனுஷனுக்கு உண்மையே நடவடிக்கை என்னன்னு தெரியாது. எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? சாட்சியங்களை வைத்து, ஆவணங்களை வைத்து, வாதிடக்கூடிய வாதங்களை வைத்து, வக்கீலுடைய திறமையை வைத்து ஒரு குற்றவாளி நிரபராகிய கூட போய்விடலாம், ஒரு நிரபராகி குற்றவாளியாக போய்விடலாம். அப்ப நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, முள்ளாக எடுக்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி வக்கீலை வச்சுக்கிட்டு நம்மளும் போறோம். வக்கீலை வச்சுக்கிட்டு அவன் அடிக்கிறதுனால நம்ம வக்கீலை வச்சுக்கிட்டு போறோம். இது வேணும், இது வேணும். இப்ப அல்லாஹ் நம்ம நிப்பாட்டப்படுறோம் மறுமையில. அல்லாஹ் கேட்கிறான், சொல்லுதியா? உடனே வக்கீல் வந்திருக்க ஒரு ஆனர், ஆமா சொல்ல நம்ம சொல்லுவே இல்லை, நம்ம சொல்லுவே இல்லைன்னு வச்சுக்கிறோம். அல்லாஹ் மறுமையில விசாரிக்கிறோம், அதாவது சொல்லுவியா? உடனே வக்கீல் வந்துருச்சுட்டு ஆமா அல்லாஹ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாரா? எதுக்கு அந்த வக்கீல் எதுக்குன்னு இருக்கிறேன்? இறைவனுக்கு எதுக்குப்பா வக்கீல்? அப்ப இறைவன் நீங்க சரியா விளங்குற, அதான் கோளாறு, மக்கா காலத்தை கோளாறாதா நம்மள்ட உள்ள கோளாறாதா? இறைவன் யார்? ஒன்னே மாதிரியா? இறைவன் என்ன மாதிரியா? அது உலகத்தில் எந்த மனுஷன் மாதிரியா இறைவன்? இறைவன் தான் அவனுக்கு எல்லாரும் தெரியும். இந்த உடனே அல்லாவுக்கு ரிக்கார்டு தெரியும், என்ன ஆளு, இவன் யாரு, இவன் என்ன செஞ்சான், இவர்களை எல்லா ரிக்கார்டு அவன் செஞ்சா பார். அங்கேயும் எனக்கு தெரியுமா மறுமையில அங்க யுவர் ஆனருக்குள்ள வேலை கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்யோம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், குர்ஆன்ல இருக்குது. நீங்க எல்லாம் மௌத்தா போனார்கள் ஓடுவீங்க வாசின் சூரா, அதுலயே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்யோம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம்,
அவர்களுடைய வாய்களுக்கு இன்றைக்கு சீல் வைத்து விடுவோம், முத்திரை வைத்து விடுவோம். ஒரு கல்லிமுனா ஐதீகம், அவர்களுடைய கைகள் நம்மிடத்தில் பேசும். அர்ஜுனகும் விமாகான செய்வோம், அவர்கள் செய்வதை கால்கள் சாட்சி சொல்லும். நான் என்ன சொன்னேங்கிறத ஏன் கையே சொல்லிவிடாத, யாரெல்லாம் இவன் இந்த கையை கொண்டு தான் பொம்பளை பிடிச்சான்றோம், என் கையை சொல்லும் எனக்கு இல்லடா, இந்த காலை கொண்டு நடந்து போயிட்டா அந்த வீட்டுல போய் அவனை கொலை செஞ்சான் சொல்லு. இருந்தாலும் எனக்கு எதிராக பேசக்கூடிய அந்த உலகத்தில் ஹசாத்தில் அஸ்வாத்தில் ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னால் எல்லா ஓசைகளும் ஒடுங்கிவிடும். அப்படி நிற்கும், ஊசி உண்டா சத்தம் கேட்கும். அப்படி எல்லாம் நிற்க வேண்டிய பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? விசாரணை. அல்லாஹ் ஒரு புத்தகத்துக்கு இப்படி தருவான் கையில, இந்தாடா இக்கிற கிதாபத்த, உன்னுடைய பதிவேட்டை படித்துப்பார். 3 எழுதி வீசுவான் அல்லாஹ். விசாரிச்சு தெரிய மாட்டான். இக்கிற கிதாபத்த கபாரி நப்சிக்கல் அழைக்க ஹசீபா, உன்னை கணக்கெடுக்க நீயே போதும். வக்கீல் வேணான்றாளா, அதே உன்னைய விசாரிக்க உன் கணக்கு தெரிந்து கொள்வதற்கு நீயே போதும் சொல்லி புத்தகத்துக்கு அல்லாஹ் போடுவான். நம்ம மறந்ததான் இருக்கும், ரப்புல் ஆலமீன் மறக்க மாட்டான். இப்ப என்னது வக்கீலுங்க, எதுக்கு வக்கீலுங்கிற? அப்ப என்ன போறாரு வக்கீல நீதிபதி என்றெல்லாம் இவர்கள் பேசுவதற்கு என்ன அடிப்படையாக இருக்குது என்று கேட்டால், இறைவனை மனிதனாக நினைக்கிறார்கள், இறைவனை பலவீனனாக பார்க்கிறார்கள், இறைவனை சர்வ சக்தனாக பார்க்கவில்லை. இதுதான் கோளாறு. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆதாரங்க இறைவனை இறைவனை புரிஞ்சு பாருங்க, எல்லாம் கிளீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின மாதிரியான ஒரு புரட்சிகர சமுதாயமா நீங்கள் மாறி வருவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமுதாயத்தில் இந்த மாதிரியான எண்ணம் கிடையாது. எப்படி அடுத்த வாரம் நம்ம ஒரு பிரச்சனைக்காக வேண்டி தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்க்கணும், பார்க்க இயலுமா போக இயலுமா? நீங்க போய் பார்க்க முடியல, போக முடியுமா? உங்களுக்கு முடியாது. என்ன செய்யணும்? நீங்க முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைக்கிறதா இருந்தா திருச்சியில உள்ள மாவட்ட செயலாளரை பிடிக்கணும். அவரை கூட முதல்ல பிடிக்க இயலாது, முதல் கிளையில உள்ள செயலாளரை பிடிக்கணும். அவர் கூட்டிட்டு போய், ஆமா நம்ம கட்சிக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு மாவட்டத்துக்கு போய் அறிமுகப்படுத்துவாரு. மாவட்டம் என்ன பண்ணுவாரு? அவரை கூட்டிட்டு போய் அதுக்கு மேல உள்ள அவர்கிட்ட காட்டுவாரு. அதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு போய் சிஎம் கிட்ட ஒரு அப்பா வந்து வாங்கி தருவாரு. இதை காட்டிக்கிட்டு பாருங்க, ஒரு முதலமைச்சர் நமக்கு பார்க்க முடியல, அல்லாஹ்வால பார்க்க வேணுமா? எப்படி? அதுக்கு தான் அவங்க இடையில புரோக்கரு பாயிண்ட் விளைவித்த நாங்க ஏன் அல்லாஹ்னு கேட்க மாட்டோம் கேட்டா, நம்ம போய் முதலமைச்சர் மேல பார்க்க வேணுமா? ராஜ்பாய் நீங்க பார்க்க விடுறீங்களா? முடியாது. பார்க்க போறாருன்னா கீழே ஒரு 40 பேர், இவர் பிடிச்ச அவரு, அவர் பிடிச்ச அவர், அவரை பிடிச்ச அவர், அவரை பிடிச்ச அவர் போய் ஒரு 40 பேர் என்ன செய்ய முடியும்? பிரதமர் போய் பார்க்க முடியும். அது கூட சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு வாய்ப்பு இருக்காது. இதை உங்கள்கிட்ட சொல்லி என்ன செய்வார்கள் தெரியுமா? நம்ம ஒரு பிரதமரை விடுங்க, முதலமைச்சரை விடுங்க, ஒரு எம்எல்ஏ பார்க்கணுமா? உங்களுக்கு நேர போறீங்க விட்டு வேண்டாம், கருத்து சொல்ல மாட்டாங்க. நேர நீங்க போறீங்க, வாஜ்பாய் வாசல போறீங்க, பிடிச்சி போனாலும் போட்டுருவாங்க. வேண்டாம் இல்லையா? அது தெரியும் போன சொன்னா நீ யாரும் வந்து கேட்பானே இல்லையா? அப்ப அதையெல்லாம் காரணம் காட்டிக்கொண்டு அப்ப சாதாரண வாஜ்பாய் சாதாரண ஜெயலலிதாக்கு உங்களுக்கு போக முடியவில்லை, அசாதாரணமா இருக்கிற அல்லாஹ்விடத்திலேயா நேரம் கேட்க போகிறீர்கள்? அதுக்குத்தான் மகான்கள், அதுக்குத்தான் பெரியார்கள் வழியாக நாங்கள் கேட்கிறோம் தலையாற்றுறோம். சரிதான், இதுலையும் போராடுங்க வருகிறீங்க. நீ என்ன அல்லாஹ்வை என்ன வழங்கி வச்சிருக்கிற? நீங்க அல்லாஹ்வை என்ன வழங்கி வச்சிருக்கிற? ஜெயலலிதாவுக்கு இருக்கிற அறிவு அல்லாஹ்வுக்கு இருக்குமா? வாஜ்பாய்க்கு இருக்கிற அறிவு அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? எதுக்காக வேண்டி நம்ம ஒரு ஜெயலலிதாவை பார்க்க முடியல, ஒரு கருணாநிதியை பார்க்க முடியல? நமக்கு கருணாநிதியை தெரியுது, கருணாநிதிக்கு நம்மளுக்கு தெரியல. அதான காரணம். ஜெயலலிதாவை நமக்கு தெரியுதுங்க, ஜெயலலிதாவுக்கு நம்மளை தெரியணுங்க. நமக்கு வாஜ்பாய் தெரியும், வாஜ்பாய்க்கு நம்மளை தெரியாதுல. அதுக்கு தான் என்ன பண்ண வேண்டி இருக்குது? ஆளை பிடிச்சிட்டு போய் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது. கண்டிப்பா அது தேவை, கண்டிப்பா அது வேணும். இப்ப நான் அல்லாஹ்வுக்கு வாசிக்கிறேன், யா அல்லாஹ் நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், எனக்கு செல்வத்தை கொடு, அல்லது ஆம்பளை பிள்ளைய கொடு, பொம்பளை பிள்ளைய கொடுங்கிறேன். அல்லாஹ் அங்கே வெட்டி பார்த்து இவன் புதாலா இருக்கிறான், இவனை நான் பார்த்தவே இல்லையே, வேணா செஞ்சால் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லுவானா? வாஜ்பாய் சொல்ற மாதிரி, ஜெயலலிதா சொல்ற மாதிரி, கருணாநிதி சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்லுவானா? இறைவன் கேட்டீங்கன்னா நீங்க கேட்கிறது தெரியும், நீங்க நினைக்கிறது தெரியும், என்ன மாதிரி கடந்த காலம் எனக்கு தெரியும், நீங்க திரும்புறது கேட்கிறீங்க, மறிக்கிறது கேட்கலான்னு தெரியும். அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அவன் பார்த்து பிடிங்க வேறான்னு சொல்ல போறானா? புடவை பிடிச்சி போடுவாங்கிறானா? வந்த தொலைச்சு போடுவான். யாரா கூட்டிட்டு வந்துக்கிறாங்க நேர இவரிடத்துல கேள்வி கேட்டா நடக்கிறது வேறன்னு குரான்ல சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? மாற்றமா சொல்றான். எப்படி மாற்றமா சொல்றான்?
இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே முஹம்மதே, உம்மிடத்திலே என்னுடைய அடியார்கள் வந்து என்னை பற்றி கேட்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்ன பதில் சொல்லணும்? இன்னி கரீப், நான் அருகே கிட்ட இருக்கிறேன். அல்லாஹ் பத்தி அல்லாஹ் நபிகள் கேட்கிறாங்க கேள்வி. எப்படி கேட்கிறாங்க? அல்லாஹ் கிட்ட இருக்கிறானா தூரத்தில் இருக்கானா சொல்லு. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், இன்னி கரீப், நான் கிட்ட இருக்கிறேன். கிட்ட இருக்கிறான் நிறுத்திக்கல, தொடர்றான் அல்லாஹ். குர்ஆன்ல உள்ள வசனம் கதை இல்ல, குர்ஆன்ல இருக்கிற வசனம் இது. இன்னி கரீப் உஜீபு தாவத்தத் தாஇ இலா தான், என்னை அழைப்பவருடைய அழைப்பிற்கு நான் பதிலும் தருகிறேன். எவனெல்லாம் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்கிறானோ அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன். கேளு. அதோடு அல்லாஹ் முடிக்கல, கொல் யஸ்தஜீபூலி, என்னிடமே கேட்கட்டும், ஒரு யூமினு பி, என்னையே நம்பட்டும், லஅல்லஹும் யர்ஷுதூன், அப்போதுதான் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். எவ்வளவு சொல்றான் பாத்தீங்களா? அல்லாஹ் யார் என்று கேட்டால் அல்லாஹ் பதில் சொல்ற கிட்ட இருக்கிறேன், கேட்பவருக்கு பதில் அளிக்கிறேன், என்னைத்தான் கேட்க வேண்டும், அதுதான் நேர்வழி. இவ்வளவு அடக்கி சொல்றான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றான் நேர வாங்குறான், நீங்க சொல்றீங்க நேர வராதுங்கிறீங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஒரு ஜெயலலிதா வாஜ்பாயி கருணாநிதிக்கு இருக்கிற அறிவு அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. அவன் ஆலிமுல் கைப், மறைவாக இருக்கிற விஷயங்களையும் அறியக்கூடியவன். அவனுக்கு யாரும் பரிந்து பேசி என்னை அறிமுகப்படுத்த தேவையே இல்லை. நான் யார் என்று அவனுக்கு தெரியும். நானே நேர தொடர்பு கொண்டால் அவனுக்கு புரியும். இவன் யார், என்ன நோக்கத்தில் வருகிறான், திரும்புறானா, நடிக்கிறானா, இதெல்லாம் அவனுக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது எதுக்கு புரோக்கரு? அதுக்குத்தானே ஒரு சூழ்நிலை எதிர்த்தாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கையை ஏன் எதிர்த்தாங்க என்று கேட்டா, ஏப்பா நீங்க அல்லாஹ் வழங்க மாட்டீங்களா, மனுஷனாத்தான் வழங்குவீங்களா? மனித அளவுக்கு தான் அல்லாஹ்வுக்கு ஆற்றல், அதிகாரம், பவர்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் அவர்களுடைய பதில். இன்னும் நான் சில உலமாக்கள் பேசுவதை நம்ம கேட்டிருக்கிறோம். என்ன கேட்டிருக்கிறோம்? கரண்ட் இருக்கு, கரண்ட் மின்சாரம் நேர வருது. நேர வரக்கூடிய மின்சாரத்தில் கொண்டு போய் இந்த லைட்டை போட்டா எரியுமா? எரியாது. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த விளக்கு எரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பார்மர் வைக்கணும். அது என்ன செய்யும்? வேகமா வரக்கூடிய கரண்ட் அப்படி குறைச்சி அது 210 வர்ற இடத்துக்கு 210 கொடுக்கும், 110 அனுப்பும். அது எத்தனை வோல்டேஜ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளை பண்ணி அனுப்பும். அதுல இருந்து நம்ம ஒரு நைட் லாம்ப் 0 பல்பு வர இருக்கிற 0 பல்பு நேரப்பட்ட எரியுமா? அதுக்கு ஒரு எலிமினேட்டரை போட்டு அதனுடைய பவர் அப்படி குறைச்சி வடிகட்டி தேவையான அளவுக்கு கொடுக்கும். பாத்தீங்களா? அல்லாஹ் கரண்ட், அவுலியாக்க டிரான்ஸ்பார்மர் எப்படி கதை நேர கொண்டு வச்சா பொசுக்கி போயிருவீங்க. அல்லாங்கிற இந்த போர்ஸான பவர்ல நெருங்கினீங்கன்னு வைங்க, இறுதி சாம்பலாயிருவீங்க. அவுளியாக்கள் வழியா போனா நமக்கு எவ்வளவு தேவையோ அவளை இப்படி குறைச்சி தருவாங்க. அல்லாவை குறைச்சி அல்லாவை வடிகட்டி நமக்கு தேவையான அளவுக்கு தருவார்கள். யாரு? உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்ற வாதங்கள். இது என்ன வாதம்? அல்லாஹ் கரண்ட், அப்ப அவுலியா வந்து அல்லாவுடைய பவரை குறைச்சு போடுவாரப்ப டிரான்ஸ்பார்மர் என்ன செய்யுது? பவர் தானே குறைக்குது. வேகமா வரக்கூடிய கரண்டுடைய அளவை தானே குறைக்குது. இப்படி உதாரணம் சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஒரு காலத்துல அதேமா 82, 83 நினைக்கிறேன், தஞ்சாவூர்ல வலிமார்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டாங்க. இருக்கிற மக்களை வலிமார்கள் காப்பாற்ற பெரிய வேலையா இருக்கு. எல்லாமே கபரை கட்டிட்டு அலுவலகம் சொல்றதுக்காக வேண்டி உலமாக்கல் சபையிலிருந்து ஒரு மாநாடு. வலிமார்கள் மாநாட்டில் ஒரு மார்க்க அறிஞர் பேசுகிறார். தமிழகத்தினுடைய தாய் கல்லூரி என்று சொல்லக்கூடிய வேலூர்ல பேராசிரியராக இருந்த ஷபீர் அலி என்பவர் பேசுகிறார். என்ன பேசுறார் தெரியுமா? மக்களுக்கு சொல்றாங்க, மக்களை பயன் பண்ற குர்ஆனை வச்சு பண்ணாம, நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ்களை வைத்து பண்ணாம அவர் எப்படி மக்கள்கிட்ட சொல்றாருன்னு கேட்டா, மக்களே உங்களுக்கு இப்ப தோசை வேண்டும், தோசை அவர் சொல்றார் பயன், உங்களுக்கு தோசை வேண்டும், அடுப்பு இருக்கிறது, சட்டியில தோசை மாவு இருக்கிறது, இந்த மாவை கொண்டு போய் அடுப்பை நேர ஊற்றினா என்ன ஆகும்? தோசை கிடைக்குமா? அவர் சொல்றாரு கிடைக்காது. பெரிய தத்துவத்தை கண்டுபிடிச்ச மாதிரி கிடைக்காது. அப்புறம் என்ன சொல்றாரு? தோசை வேணும்னா அந்த அடுப்புக்கு மேல தோசை கல்லு ஒண்ணு வைக்கணும். அந்த கல்லு என்ன செய்யும்? அந்த நெருப்புடன் வரக்கூடிய கேடு வராம தடுத்து தோசை நம்ம கிடைக்கும். அந்த தோசை கல்லு தான் அவருவா. நீ நேர அல்லாத கேட்டே தேசமாக நெருப்புல அடுப்புல இருக்கிற மாதிரி ஒண்ணுமில்லாம போயிருவேன். ஒண்ணுமில்லாம காணா போயிருவேன். அல்லாத கேட்காத. உனக்கு கேள்விகள் நிறைவேறணும் என்று சொன்னா தோசைக்கல்லை பிடித்துக்கொள். தோசைக்கல் தான் அவுலியாக்கள்.
பேசக்கள் தான் மகான்கள், பேசக்கள் தான் கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்கள் என்று பயான் பண்ணார். நாங்க முடிச்சு 2 நேரத்துக்கு கேட்டோம். நமக்கு தோசை மாவை ஊத்தணும்னா நமக்கு தோசை கிடைக்கிறது அதே பக்கம் போது நிறுத்தி அனுப்பி போயிடுவ. சொன்னா அல்லாட்ட கேட்டா அல்ல செத்து போயிடுவாங்க கேட்டான். தோசை மாவை கொண்டு போய் நேரடி அடுப்புல ஊத்துக்கு வைங்க, தோசை கிடைக்காம மட்டும் போகல, அடுப்புல சேர்ந்து அனுப்பி போயிடுது. அப்ப நாங்க நேரம் அல்லாட்ட கேட்டோம்னா அல்ல போட்டா போயிடுவானா முடிச்சாண்டாரு. அப்ப அதே நோட்டீஸா போட்டோம், நாடகம் அரங்கு நோட்டீஸ் போட்டு மக்களுக்கு அமலப்படுத்தணும். இப்படி எல்லாம் மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் திருமறை குர்ஆன்ல, ஃபலா தல்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வை பற்றி பேசும்பொழுது அவனுக்கு உதாரணங்கள் கூறாதீர்கள். அல்லாஹ் பற்றி பேசினா ஆதாரங்கள் கூறணுமே தவிர ராசுகாமர், தோசைக்கல்லு, மந்திரி, வக்கீல், நீதிபதி உதாரணம் கூறாது. குர்ஆன்ல கட்டுறான், குர்ஆன்ல தடுக்கிறா. அல்லாஹ்வை பற்றி பேசும்பொழுது ஃபலா தல்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு உதாரணங்களை சொல்லாதீர்கள். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று ஒரு பொருளும் இல்லை என்றெல்லாம் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தனக்கு நிகரா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டான். அவனுக்கு நிகரா ஒண்ணும் இல்லைங்கும் போது ஏன் நிகரா டிரான்ஸ்ஃபார்மருங்கிற, நிகரா எதுக்கு நீ பிரதமர் முதலமைச்சருங்கிற, நிகரா எதுக்கு நீதிபதி வக்கீலுங்கிற? இந்த வாதங்கள்லாம் அடிப்படை எங்க இருக்கிறார்கள் கேட்டா, அல்லாஹ் மனிதனாக பாவிக்கிறார்கள், அல்லாஹ்வை பலவீனனாக பாவிக்கிறார்கள். அல்லாஹ் என்பவன் சூப்பர் பவர் என்றவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. இது சூப்பர் பவர் விளங்கிட்டீங்கன்னா நேர போயிடலாம் அல்லாஹ் இடத்துல. இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா? நாம் எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம், அல்லாஹ் சொன்னபடி நம்ம நடக்கிறோமா? யார் பாவம் செய்யல? எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறோம். ஒருத்தன் கூட செஞ்சிருப்பான், ஒருத்தன் குறைய செஞ்சிருப்பான். பாவமே செய்யாதவரா கேட்டுக்க முடியுமா? யாரும் கேளாது. நான் ஒரு பாவம் செய்யவில்லை, நான் கேளுமா? எவனும் கேளாது. மனிதன் யாரு? குல்லு மணி ஆதவ ஹத்தாவும், மனிதன் என்றால் பாவம் செய்தவன் தான். ஹைருல் ஹத்தாவின தவ்வாபும், திரும்பிக்கிறவன் பாவம் செய்கிறவர்களை சேர்ந்தவன். திரும்பிக்கணும், மனசு தப்பு செய்யத்தான் செய்வோம். எல்லாம் இறங்கி வந்துட்டு என்னை மன்னித்துக் கொள், மன்னிச்சிருவான் அல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பாவம் செய்யறதை கொண்டாந்து சொல்லி நாம எல்லாம் பாவம் செஞ்சிட்டோம், அல்லாஹ் கோபமா இருக்கிறான், நம் மீது கடுமையான ஆச்சரியத்தில் இருக்கிறான், கோபமா இருக்க நம்ம கேட தருவானா? அப்ப யாரு மேல அல்லாஹ் முகமத்தா இருக்கிறானோ அவங்கள வச்சுக்கிட்டு போனா கிடைச்சிரும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அத்தா பாவா கோபமா இருக்கிறாரு, புள்ள எப்படி காரியம் சாதிப்பான்? அம்மா வழியாக எப்படி சாதிப்பான்? சைக்கிள் வாங்குவாரு, நேர பாவாட்ட போட்டு அடி விடுவோம். அது என்ன செய்வான்? முதல்ல அம்மா கலெக்ட் பண்ணுவான், எப்படியாவது சொல்லி நேரம் பார்த்து அடிச்சு சைக்கிள் வாங்கி கொடுத்துருமா, பெருமாண்டு வாயை பிடிச்சி நான் பாத்துக்கிறேன். அம்மா சொல்லிடுவாங்க, நான் நேரம் பார்த்து அடிச்சு வாங்கி தந்துடுறேன். நேரம் பார்த்து பக்குவமா சொல்லி வாங்கி தந்துடுவாங்க. இதை காட்டி என்ன சொல்வார்கள் தெரியுமா? பார்த்தீர்களா, ஒரு தகப்பன் கோபமா இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? தாயாரின் வழியாக அந்த கோபத்தை அணைத்து அதை மட்டுப்படுத்தி நம் காரியத்தை சாதித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் நம்ம மேல கோபமா இருக்கிறான், நாம் நிறைய பாவங்கள் செய்கிறோம். அப்ப அந்த கோபமா இருக்கிற அல்லாஹ் அவுளியா என்ன செய்வாங்க என்று கேட்டா, அது மனைவி மாதிரி, மனைவி புருஷனை அந்த கவர் பண்ற மாதிரி அல்லாஹ் கவர் பண்ணி நமக்கு வாங்கி தருவார்கள். உடனே தருவாரு, நம்ம பாவம் தானே செய்கிறோம், நீ பாவம் செய்யற நெசம், பாவம் செஞ்சா வராது அல்ல சொன்னாங்க. ஒண்ணு நான் கேட்கவில்லை, யார் பாவம் செய்யல, பாவம் செய்யறோம். அல்லாஹ் பாவம் செய்தவர்களை பற்றி என்ன குர்ஆன்ல உனக்கு சொல்றான்? குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே. கூப்பிடுறது தாய்களை கூப்பிடுறான் குர்ஆன்ல. குர்ஆன்ல எப்படி கூப்பிடுறான்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தமக்கு தாமே அநியாயம் செய்து விட்ட எனது அடியார்களே, பாவிகளே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ்வாகிய நான் எல்லா பாவத்தையும் மன்னிக்குவேன். பாவம் தானே செஞ்சுட்ட, பாவமே வரவே போறீங்க, ஏன் தேவை வரனே? நான் பாவம் செஞ்சுட்டு எங்க போக போற? பாவம் செய்த அடியார்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறேன், என்னுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், வசியத்து ரஹ்மத்தி குல்ல ஷைஇன், என்னுடைய அருள் அனைத்து பொருள்களை விடவும் காலமானது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, குர்ஆன் வசனம், உங்கள் இறைவன் தனக்குத்தானே கருணையை கடமையாக்கிக் கொண்டான். குர்ஆன் சொல்லுறாரு, பாவம் என்பது எங்க கொடுங்கோலன அல்ல. நீ குர்ஆனை எடுத்து ஓதும் பொழுது என்ன சொல்லி ஓதுகிறாய்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்,
அளவற்ற அருளாளனும். அரபி அவனுக்கு பேர் ரஹ்மான். ரஹ்மானுக்கு என்ன அர்த்தம்? அளவற்ற அருளாளனும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயர்களப்பா, அளவே இல்லாமல் அருள் செய்யக்கூடிய இறைவனையா நீ கொடுங்கோனா பாக்குற, மன்னத்தை நான் பார்க்கிற. அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? அல்லாஹ்வை விட அவுலியா அளவற்ற அருளாளன்னு நினைக்கிறீங்க. அதான் அர்த்தம். அல்லா பயங்கரமானவன், அவுலியா இருக்கிற அவரு ரொம்ப ஏகமான ஆளு. இதன் அர்த்தம், இதான் அர்த்தம். அடுத்தடுத்து போங்க, முக்கியமான மேட்டர் தெரியும், பேப்பர் அர்த்தம் தெரியுமா? இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி பெரிய செலவுகள் அவர்களுக்கு இருக்கிறது. செலவுன்னா என்ன? செலவு இல்ல. நாங்க 20 வருஷமா பேசுவதற்கு யாருக்கும் 10 காசு வாங்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும்தான். மறுமையில தான் எங்களுடைய கூலி டிக்கெட் மட்டும் வாங்கிக்கிறோம், போக்குவரத்து செலவு மட்டும்தான் வாங்கிக்கிறோமே தவிர எந்த பைசாவும் யார்ட்டும் வாங்க மாட்டோம். 20 வருஷமா இதை கொள்கையாக கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம். வெளிநாட்டு அரசாங்கத்தை, வெளிநாட்டு நிறுவனங்களையும் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தா நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர், ஒவ்வொரு சேருக்கு 3 ரூபா 4 ரூபா 2 ரூபா வாடகை இருக்கும். அதை போட்டு தந்துருக்காங்க. செலவு, நோட்டீஸ், போஸ்டரு, பேஜ், மைக்கு, இல்ல பிற செலவுகள்லாம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி செலவுகளை கையப்பிடிக்க கூடாதுன்னு சொன்னா நீங்க கொடுத்தா தான் உங்களுக்கு நெருக்கடி வராது. கொடுத்தா நிர்வாகம் பண்றவங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். ஒரு கூட்டம் நடத்தணும், 5000 ரூபாய் கையை பிடிச்சி போச்சுன்னா நாளைக்கு நடத்த மாட்டாங்க. அதனால கையை பிடிக்காத யோசனை செய்ய தாராளமா நம்ம எடுத்து போடணும். அப்ப சலசலப்பு எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அப்ப என்ன பிரச்சனை கேட்டா, அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, நான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அருளுக்கு நிகராக வேற யாரும் அருளையும் நம்ம சொல்லக்கூடாது. இவரை காட்டுகிற உதாரணத்துல நீங்க பாருங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியது தாயா தந்தையாங்க. நீங்கள் குழந்தை பருவத்தில் நினைச்சு பாருங்க, உங்கள் மீது அதிகமாக அன்பு செலுத்துறது யாரு? தாயா தந்தையா? தாய். தந்தை கம்மிதான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப 99% குடும்பங்கள் அதுதான் நிலைமை. இவரை காட்டுகிற உதாரணத்திலே பாத்தீங்கன்னா அவுலியாவை தாயாக்குறாங்க, அல்லாஹ்வை தந்தை வைக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை விட அவுலியாவுக்கு அன்பு கூட, அவுலியாவை தாய் அளவுக்கு பாசம் செலுத்துவாரு, அல்லாஹ்வுக்கு தகப்பான அளவுக்கு தான் செலுத்துவார், கம்மி. அப்படின்னு அர்த்தம் இது. இந்த உதாரணத்துக்காக அர்த்தம். அப்ப நீங்கள் பாவம் செஞ்சுட்டேன், நான் குற்றம் செஞ்சுட்டேன் நினைக்காதீங்க. லா தை அசூமி ரவுஹில்லா, அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நிராகரிப்பவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழப்பார்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால இதை நீங்க நினைச்சுக்கொள்ளணும், அல்லாஹ்ங்கிறவன் சர்வசக்தன், ஏன் உதாரணம் கிடையாது. அல்லாஹ்ங்கிறவன் அளவே இல்லாத அருளாளன். அவன் அளவுக்கெல்லாம் எந்த மனுஷனும் உங்களுக்கு அருள் செய்ய முடியாது. அவன் அளவுக்கு உங்களுக்கு கிருபை செய்ய முடியாது. நேர தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் சில பேர் இன்னொரு வாதம் வைக்குவாங்க, எங்களுக்கு அரபி தெரியுமா? துஆ செய்யறதா இருந்தா நாங்க அரபில அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லுவோம். அப்புறம் தேவையான கேட்க வேணுமா? உங்களுக்கு கேட்கறதுக்கு முதல்ல பாஷை தெரியாதுங்க. அவங்க என்ன அவர் பாட்டு அரபில அழகா கேட்டு அழகாட்ட வாங்கி தருவாரு. ஆமா, நம்ம எங்க படிக்க வேலையமா படிச்சோம், நமக்கு இங்க அரபி தெரிய போகுது. அதனால அரபி தெரியாத காரணத்தினால நம்ம என்ன செய்ய வேண்டிய அல்லாட்ட கேட்க முடியாது. அதனால நம்ம அவங்ககிட்ட போனோம்னா அவர் அரபில கேட்டு வாங்கி தந்துருவாரு. இப்படி சில ஆளுங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அரபி தெரியாம இருக்கலாம், அல்லாவுக்கு தமிழ் தெரியாதா? உங்களுக்கு அரபி தெரியாதுங்க, அல்லாவுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா? அல்லாவுக்கு எல்லா பாஷையும் தெரியுமில்ல. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? அரபுதான் தேவ பாஷைங்கிறானா? அரபுல தான் செயலுங்கிறானா? என்னோட பேசுறதா இருந்தா அரபுல தான் பேசணும்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் சொல்லவே இல்லையே. ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, எத்தனையோ தூதர்களை அவரவர் பாஷையில் தான் வேதம் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் குர்ஆன்ல சொல்றான். தமிழ்நாட்டுக்கு எத்தனை தூதர்களை அனுப்பினா அவர் தமிழ்ல தான் பேசியிருப்பார், அவருடைய வேதம் தமிழ்ல தான் இருந்திருக்கும். நபிகள் நாயகம் கடைசி நபியா இருக்கிறதுனால அவர்களுக்கு பிறகு வேண்டுமானால் யாரும் வரல. நபிகள் நாயகத்திற்கு முன்னாடி உலகம் முழுவதும் எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த இறை தூதர்கள் எல்லாம் அந்தந்த மக்கள் பேசுகிற பாஷையில் தான் பேசினார்கள், அந்த மொழியில் தான் வேதத்தை கொண்டு வந்தார்கள், அந்த மொழியில் தான் பிரச்சாரம் செய்தார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. லா ஃபதல அரபியினால அஜமையின், அரபு மொழி பேசக்கூடியவனுக்கு வேற மொழி பேசுபவனை விட எந்த சிறப்பும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில டிக்ளேர் பண்ணிட்டு போறாங்க, பிரகடனம் செஞ்சுட்டு போறாங்க. அதனால அரபில தான் கேட்கணும்லாம் சட்டம் கிடையாது, எந்த பாஷையிலும் கேட்கலாம். பாஷையே இல்லையா ஊமையில கேட்பான்,
ஊமைக்கு தமிழ் அரபுலாம் உண்டா? ஊமையும் கேட்டாலும் அவன் பதில் சொல்லுவானுங்க. அல்ல மனசால் கேட்பது அவனுக்கு தெரியுமே. அல்லாஹ்விடத்துல கேட்பதற்கு மொழி தடையில்லை. எந்த மொழியிலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய தாய்மொழி எதுவோ அதில் கேளுங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அப்ப இறைவனை புரிந்து கொள்ற விஷயத்துல நாம் சில கோளாறுகள் பண்ற காரணத்தினாலதான் மக்கா காபிர் கொள்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவனை கரெக்டா புரிஞ்சு பிரச்சனை வராது. இன்னொரு கோளாறு எங்க வருதுன்னு கேட்டா, மனிதனை புரிந்து கொள்வதில் நடக்கிற கோளாறு. இறைவனை புரிந்து கொள்வதில் கோளாறு பண்ணாலும் இறைவனே மனுஷ அளவுக்கு இறக்குனாலும் டேஞ்சரு, மனுஷனை அல்லா அளவுக்கு தூக்குனாலும் டேஞ்சர். ரெண்டு சம்பந்தம் பண்றோம். நம்ம சலாருக்கு என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு கூட ஒரே வைக்கல போட்டு நீச்சு போடுறது. இல்லவே என்ன பண்றது? மனுஷத்துக்கு கூட அல்லாஹ் கொண்டு வச்சு போடுறது. இந்த ரெண்டு கோளாறு தான் இந்த சனியனுக்கு காரணமா இருக்கு. அப்ப மனிதர்களை புரிந்து கொள்ற விஷயத்துல நம்ம நிறைய பேர் தப்பு செய்யறோம். எப்படி தப்பு செய்யறோம் கேட்டா, குணங்குடி மஸ்தான் ஒருத்தர், அவர் ஒரு பாட்டு இருக்காரு. குணங்குடி மஸ்தானுக்கு இஸ்லாமுக்கு சம்பந்தம் கிடையாது. முஸ்லிம் அல்லாத மக்கள் இப்படி பெரிய மகான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவருக்கு இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவர் இஸ்லாத்துக்கு ஒரு எதிரான சித்தாந்தத்தை கொள்கையாக கொண்டிருந்தவர். அவர் சொல்றாரு, அப்துல் இஸ்லாத்துக்கு எதிரான ஏன் சொல்றேன்னு கேட்டா, எனக்கு சொந்தக்காரன் அந்த வழியில வந்தேன், எங்க பாட்டுனார் தான். குணமுடி மஸ்தாண்டா கொண்டு எங்க ஊருக்கு வருவாங்க. அவர் பேரு தொண்டியார் தான். அதனால தொண்டியார் பேட்டையில மெட்ராஸ்ல ஒரு ஊரே ஒரு தகுதியே இருக்கு. தண்டையார் பேட்டு மாத்திட்டாங்க. அப்ப அந்த அவருடைய கபர் அங்கே இருக்கு தொண்டியார் பேட்டையில. அவர் தான் தொண்டியாருங்கிறவர், நானும் தொண்டி தான். எங்க பாட்டுனார் தான் அவர் ஒரு வகையில. ஆனால் மார்க்கத்துக்கு எதிரானவர், இஸ்லாத்துக்கு எதிரானவர். ஏன் எதிரானவர் சொல்றேன்னு கேட்டா, அவர் அல்லாஹ்ட்ட பாட்டு படிக்கிறார். எப்படி படிக்கிறது தெரியுமா? முட்டையும் பொறித்து முழுக்கோழியும் தான் பொறித்து தட்டை பீங்கானில் வைத்து தருவேன் ராமயமே. அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ் உனக்கு முட்டை தனியா பொறிச்சு தர்றேன், முழு கோழி வேற பொறிச்சு தருவேன், தட்டை பீங்கானில் வச்சு தருவேன். எனக்கு ஏதாவது அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாருங்க. அல்லாஹ் பத்தி நமக்கு இஸ்லாம் என்ன சொல்லி தருது? அல்லாஹு ஸமத், அல்லாஹ் ஒரு தேவையும் இல்லாதவன். பள்ளிவாசலுக்கு கூட காணிக்கை கொடுக்கணுமா? அல்லாஹ் வணங்குறதா வாங்கிட்டு போகணுமா? தேங்காய் வாங்கிட்டு போகணுமா? சக்கரை வாங்கிட்டு போகணுமா? பழம் வாங்கிட்டு போகணுமா? பணம் கொண்டு போகணுமா? ஒன்றுமே தேவையில்லை. இஸ்லாம் நமக்கு எப்படி இறைவனை அறிமுகப்படுத்துதுன்னா, இறைவன் என்பவன் தருபவனா இருக்கணுமே தவிர ஒன்னு இடத்துல கேட்பவனா இருக்கக்கூடாது. பள்ளிவாசலுக்கு போன நம்ம செலவழித்து வச்சுட்டு வரோம். பள்ளிவாசலுக்கு போறோம், அங்க உள்ள கரண்ட் யூஸ் பண்ணி கிரிண்டு ஃபேன்ல நின்று வரோம். பள்ளிவாசலுக்கு போறோம், அங்க உள்ள தண்ணி யூஸ் பண்றோம். பள்ளிவாசலுக்கு போறோம், பஸ் ஸ்டாண்ட்ல கக்கூத்து போன கூட ரொம்ப இருக்கணும். பள்ளிவாசலுக்கு ஃப்ரீயா போயிட்டு வர்றோம், அதை விட சுத்தமா இருக்குது. அது பள்ளிவாசல்ல போய் செலவழித்து வர்றமே தவிர அதுக்காக கூட நம்ம காசு கொடுக்கறது இல்லை. இல்லங்க பாத்ரூம் கட்டணம் வச்சுக்கிறீங்க, அதை கொடுத்து தொழில் வருவீங்களா? அல்லாஹ் நம்ம எப்படி பார்க்கிறோம்? அல்லாஹ் தேவையில்லாதவன், நம்ம ஒண்ணு அல்லாஹ் கொடுக்கவே கூடாது. நம்மகிட்ட வாங்குறவன் நமக்கு இறைவனா இருக்கு, தர்றவனா இறைவனா இருக்கணுமே தவிர வாங்குறவன் இறைவனுக்கு தகுதி கிடையாது. பிச்சைக்காரன் இறைவனா இருக்க முடியும், தரக்கூடியவன் இறைவனா இருக்க முடியும் நாம நினைக்கிறோம். இவர் இந்த அடிப்படைக்கு மாற்றமா சொல்றாரு, முட்டையும் பொறிப்பாராம், முழுக்கோழியும் பொறிப்பாராம், தட்டப்பீங்கால வைக்கிறாராம், அப்புறமே தருவாராம், அல்லாஹ்வுக்கு தருவாராம். இப்படி படிச்ச ஆள்கள் ஆள்கள்லாம். அதே மாதிரி ஒரு பாட்டுல படிப்பார், என்ன செய்வார் தெரியுமா? கல்யாணம் பண்றோம்ல, திருமணம். நான் வேற விஷயத்துக்கு இவரை குணமுடியாத விஷயத்தை சொல்றேன். அவர் செய்ய டேஞ்சர் நான் சொல்ல போறேன். இது அவர் புரிஞ்சுக்கிறது மட்டும் உள்ள விஷயம். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நம்ம குடும்ப வாழ கல்யாணம் பண்றோம். ஒரு ஆணுக்கு பெண்ணு கண்டிப்பா தேவை. பெண் இல்லாம ஆண் வாழ முடியாது, ஆணை இல்லாத பெண்ணு தனித்து வாழ முடியாது. அப்படித்தான் அல்ல அமைச்சு வச்சுக்கிறான். இது நபிமார்களுடைய சுன்னத். எல்லா நபிமார்களுக்கு அப்படித்தான் அமைச்சிருக்கிறான் அல்ல. இது ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சுன்னத்தையும் தாங்க இவருடைய சுன்னத்து. இவர் என்ன படிக்கிறார் தெரியுமா? அந்த பாட்டுல கல்யாணம் பண்ணுறாரு. இவருக்கு கல்யாணம் பண்ற விஷயம் இல்லாம விட்டுட்டாரு, குறைஞ்சுப்போ. அதுக்காக எல்லாம் பண்ணக்கூடாது. அவர் பண்றாரு, கல்யாணம் மட்டும் பண்ணிடாது. பண்ண என்ன ஆகும் தெரியுமா? ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேரென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள். அந்த நாரிகள் ஆசைவை தையையோ வையத்தில் பெண் கொண்ட பேர் பெற்ற பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நீங்க மேகிறார். என்ன சொல்றாரு கேட்டா, கல்யாணம் பண்ணு வை, ஆடு வாங்கிட்டு வாம்பா, அப்புறம் மாடு வாங்கிட்டு வாம்பா, ஆடென்றும் மாடென்றும் வீடென்று வீடும் பாக்குறது, அப்புறம் தேடும்பா, ஆண்டவனை மறப்பாக்குவாள். இந்த பொம்பளை சங்காட்டம் வச்சு என்ன நடக்கும்? ஆடும்பா மாடும்பா வீடும்பா அப்புறம் தேடும்பா, ஆண்டவனை மனப்பாக்கி விடுவாள். அந்த நாரி என்ன பொம்பளை, அந்த நாரிகள் ஆசை தையையோ வையத்தில் அந்த நாரிகள் மீது பெண்கள் மீது ஆசை வைத்து பெண் கொண்ட பேர் பெற்ற பெண் கொண்ட கல்யாணம் என்ற கல்யாணம் செய்த ஆட்கள் பெற்ற பாட்டையும் கேட்டையும் பேசுவோமேங்கிறார். ரசூலுல்லாஹ் ரொம்ப பேசராயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஒரு முஸ்லீம் வந்தாலே மஸ்தாண்டாலே மஸ்துனா போதுன்னு அர்த்தம். கஞ்சா அடிச்சுட்டு போதையே இருந்தாலும் மஸ்தான் தாங்க. மஸ்துங்கிற பாசி வார்த்தைக்கு போது சிரிக்கிறதுக்கு இல்ல, நான் உண்மையில சொல்றேன்.
மஸ்தான்கிறதுக்கு வேற அர்த்தமே கிடையாது. மஸ்தான்கிற வார்த்தைக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் கேட்டா கஞ்சா போதையில் மிதக்கிறவன் அர்த்தம். இது என்னமோ ஒரு கிரேட் ஆக்கி வச்சாங்க. நம்ம ஆளுக்கு தண்ணியில கஞ்சா வரிச்சுக்கிட்டு ஒரு தேவையில உழவாங்க, உடனே அவளியா வைக்கப்படுறது. அந்த ஆள் படிக்கிறார் பாருங்க, என்ன படிக்கிறாரு? மனுஷன் அல்லா ஆக்குறாரு. இப்ப என்ன பாயிண்ட் சொல்ல வர்றான்? அப்துல் காதர் அனுபவத்தில் இருந்தார் டிகிரி 700. அவர் மனிதரா பிறந்து மனிதரா வாழ்ந்து மனிதரா மூத்தவன் போயிட்டாரு. பக்தாதுல அவருடைய அடக்க ஸ்தலம் இருக்கிறது. அப்துல் காதர் மொஹிதீன் ஆண்டவர் இருந்தாங்க. அவருக்கு பேர் மொஹிதீன் ஆண்டவர் 10 வரை. அவரை பற்றி படிக்கிறார். என்ன படிக்கிறார் தெரியுமா? அந்த வேறு எழுமோர் தந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏழினையும் ஆடுங்கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர், கண்டித்த கருகிலே கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். அவர் சொல்றாரு, அந்த கோடிகள் இருக்க அதெல்லாம் ஒரு பந்து மாதிரி தூக்கி விளையாடுவீங்க. நீங்க யாரு? அப்துல் காதர் ஜிலானி பார்த்து கூப்பிடுறாரு. அப்துல் காதர் ஜிலானியே நீங்க எப்படி ஆகுறீங்கன்னா இந்த அந்த கோடிகளும் பந்து தான் உங்க கைக்கு பூந்து விளையாடுறீங்க. அகிலமோர் ஏழினையும் 7 உலகத்தையும் ஆடும் கறந்து போல் ஆட்டி விளையாட வல்லீர். அது மட்டும் இல்ல, கண்டித்த கடுகு, கண்டித்தன சின்ன சின்ன கடுகுக்குள்ள 7 கடலை உள்ள போட்டு கண்டித்த கடுகு 7 கடலை உள்ள கடுகுக்குள்ள இவர் சொல்வாரா? இவர் அப்துல் காதர் ஜிலானி என்ன பண்ணுவாரா? கண்டித்த கடுகிலே கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர், சின்ன கடுகுக்குள்ள 7 கடல் தண்ணீரை உலக விட்டு நீங்கள் சேர்ந்து உலக புகுந்துக்கிட்டு கலக்கி விளையாடுவீங்க. இதான் மனுஷனா? இப்படித்தான் எல்லா மனுஷனுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறானா? இதை கொடுத்திருக்கிறார். திக்கு சல்லமும் கொண்டாடிய வந்து தீன்பூரி நிற்பர் கோடி நாவராண்டவர் அப்படி அல்ல வாங்கிட்டாருங்க. வெறுவர் கோண்டி ஹக்கன் அனுபவத்தில பெரியவர்கள் வெளிமாறுகள் அவர்கள் நாவராக படிக்கிறார. இந்த மாதிரி அவன் பாடலாம் இருந்தால் போட்டு இந்த ஆள் தான் யாரு உணவு மஸ்தானா. எதுக்கு நான் சொல்ல வரேன் என்று கேட்டா, சில நம்முடைய சமுதாயத்தில் ஒரு நினைக்கிறார்கள், அப்படியா மகானு அவன் பயங்கரமான ஆற்றல் உள்ள ஆளுக்கு என்ன செஞ்சிருவாங்க, இப்படி நினைக்கிறாங்க பாருங்க. இதை பற்றி ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு இருக்க வேண்டும். மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்? இதுல கரெக்டா நீங்க எவனும் உங்களை ஏமாற்ற முடியாது. மனிதனுக்கு ஏதாவது சிறப்பான ஆற்றல் இருப்பதாக இருந்தால் அந்த ஆற்றலை அல்லாஹ் யாருக்கு முதல்ல கொடுப்பான்? நபிகள் நாயகத்துக்கு கொடுப்பான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? மனிதனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அல்லாஹ் கொடுக்க நினைக்கிறான், யாருக்கு கொடுப்பான்? ஃபர்ஸ்ட் நபிகள் நாயகத்தான் கொடுப்பான். அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து மூணாவது கொடுக்கலாம். அவங்களுக்கு கொடுக்க மறுத்த எனக்கு தருவானா? இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? உறுதியா நீங்க நம்பணும். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் எதை மறுத்து விட்டானோ அந்த தகுதியை உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அல்லாஹ் தரமாட்டான் என்பது முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் நம்முடைய உயிரினும் மேலான ஒரே வழிகாட்டி செய்யுதுல் அன்பியா, நபிமார்களுக்கு தலைவர் என்று நம்ம நம்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எண்ணத்தை எல்லாம் அல்லாஹ் மறுக்கிறான் என்பதற்கு நான் சான்ற சொல்றேன். ஒன்னா சொல்றேன், நீங்கள் அதெல்லாம் அவுலியா மகான் இருக்கு நினைக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர், அவங்க வாழ்க்கையில் நடந்த ரொம்ப கஷ்டமான போர்க்களத்துல உஹது போர் ஒண்ணு. அந்த உஹது போர்னா எப்படி சண்டைக்கு போறாள் இல்ல, உஹதுங்கிற மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலை, மக்காவுடன் படையெடுத்து வரலாம். மதீனாவுக்கு பக்கத்தில் உஹது இருக்கு. வந்த சண்டையை தற்காப்பித்தம் பண்ணாங்க. அப்ப இந்த உஹது போர் நடந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் பெரிய பின்னடைவு ஏற்படுது. என்ன பின்னடைவு தெரியுமா? ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் விட்டப்படுறாங்க. வெட்டி அப்படி வாய் வந்து அப்படியே கட்டவாயில விழுந்து இங்க அதாவது இந்த சங்கிலி மாதிரி போட்டிருப்பாங்க முகத்துல, வெட்டுப்படாம இருக்கு. இரும்பு தப்பி போட்டு முகத்துல சங்கிலி சங்கிலியா போட்டிருப்பாங்க. வாய் தண்ணி வந்த காலத்துல வாய் வெட்டுப்படாம இரும்புல சட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க சங்கிலிலேயே. அந்த மாதிரி அந்த வெட்டின வெட்டுல இரும்பு சங்கிலி உடனே வாய்க்குள்ள போயிட்டான். இப்படி வெட்டிருச்சு, இந்த மாதிரி போயிடுச்சு உள்ளத. அவ்வளவு பெரிய வெட்டு வந்த உடனே ரத்தம் பீரிட்டு அடிக்குது. நபிகள் நாயகம் அவர்களுக்கு மற்றவர்கள் வித்தியாசம் என்னன்னா, போர்க்களத்துக்கு போனால் களத்தில் உத்தரவு போயிட்டு இருக்க மாட்டாங்க, முதல்ல களத்தில் நிற்பாங்க. அப்படிப்பட்ட மாவீரராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு திகழ்ந்தார்கள். களத்தில் முன்னாடி இருந்தாங்க. அவர் வெட்டுப்பட்ட உடனே ரத்தம் அதிகமாக கசிந்து ரொம்ப மூர்ச்சையாக நிலைமையாயிடுச்சு. மயக்கம் வர நேரத்தில் அந்த வேதனை தாங்க முடியாம சொன்னாங்க, ஒரு நபியுடைய முகத்தில் ரத்தச்சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்? நபிதான அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் இந்த மாதிரி ரத்தச்சாயத்தை பூசி விட்டாங்களே, இங்க வெற்றி பெறுவாங்களா என்ற ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வேதனை தாழ முடியாம சொல்றாங்க. கஷ்டத்துல வேதனையை பொறுக்க முடியாம இந்த மாதிரி நம்மளும் சொல்லிடுவோம், நீங்களும் சொல்லிடுவீங்க.
உங்களை ஒரு அடிச்சுதான் வைங்க நாசம் உருப்படியான இல்லையா உங்களை அடிச்சு ரத்தங்களை வச்சுட்டான்னு சொன்னா உங்களுக்கு கோவம் என்ன செய்வீங்க உருப்பட மாட்டேன் தெரிஞ்சுக்கிறோட முன்வாங்க சொல்லவே இல்லையா இது எல்லா மண்ணிலும் இந்த மாதிரி வேதனையில சொல்ற வார்த்தை தான் இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா உடனே அங்கிருந்து வசனத்தை இருக்கிறான் எப்படி வசனம் இவங்க அடிபட்டதை எல்லாம் பார்க்கல ரத்த சிந்தனை பார்க்கல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறேன்னு எல்லாம் பார்க்கல அவன் என்ன பார்க்கறான் தெரியுமா என்னுடைய அதிகாரத்தை மீது வேலை எடுக்க பார்க்கிறேன்னு பார்க்கறான் அல்லாஹ் கேட்கிறான் லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் முஹம்மதே அதிகாரத்தில் எனக்கு பங்கு கிடையாது உங்களை அடிச்சுதான் வெற்றி பெற மாட்டானோ உங்களை அடிச்சவன தோத்து போறோம் நினைக்கிறீங்களா அப்ப வெற்றியை கொடுக்கிற நீங்க தானோ தோல்வியை கொடுக்கிற நீங்க தானோ அல்லாஹ் கேட்கிறான் அதிகாரத்தில் என்ற பேர் பிரார்த்தனை பண்ண யாரோ எனக்கு வெற்றியை தான் அவங்களோட தோல்வியை தான் பேரு ஜட்ஜ்மெண்ட் நீ பண்ணக்கூடாது அல்லாஹ் சொல்றான் அதிகாரத்தில் குர்ஆன்ல வசனம் இருக்கா இல்லையா லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அதிகாரத்தில் நமக்கு எந்த பங்கும் இல்லை என்ன அர்த்தம் இவ்வளவு அடி வாங்கி அல்லாஹ்வுடைய தூதரை அடிச்சிருக்கிறா அடிச்ச நாசமா போட்டு சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகாரம் இல்ல இப்ப நீங்க என்ன செய்றீங்க அவுலியாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நட்டசாவுக்கு இருக்குங்கிறீங்க காவலர் பாசாவுக்கு இருக்குங்கிறீங்க செத்தால பழக்க இருந்தீங்க பிரச்சார வந்து காவல் சார்ந்து சொல்றீங்க கலரை பிள்ளை இல்லையா எந்த கட்டி வச்சிருக்கிறீங்க இந்த அப்துல் கார் ஜீலானிங்கிற ஒரு பேர்ல கட்டின கதை ஒன்று சொல்றேன் இடையில கதை உங்களுக்கு தெரியும் எப்படியா நம்ம ஏமாத்திருக்கிறாங்க என்ன ஒரு ஆள் மூத்தா போயிட்டாராம் அப்துல் கார் ஜீலானி காலத்துல 2 வருஷம் முந்தி அவர் வாழும்போது அவங்க அம்மா ஒரியாண்டாங்களாம் அப்படியாவே என் பிள்ளை மூத்தா போயிட்டான் என் பிள்ளை இறந்து போயிட்டான் அப்படியா இப்படி பார்த்தாராம் பார்த்தா மேல இஸ்ராயல்ங்கிறவரு கூடையில அள்ளி பொழுது போயிட்டு இருக்கிறான் அன்னைக்கு பிடிச்ச உயிரெல்லாம் உயிரெல்லாம் கைப்பற்றிக்கிட்டு ஒரு இஸ்ராயல் ஒரு வானவர் உண்டா போதில்லை அதே கட்சா ஒவ்வொரு மனுஷன் உயிரை கைப்பற்றிருக்கு ஒரு வானவர் தனித்தனியா தான் இருக்கிறாங்க இஸ்ராயல் ஒரு மனதே கிடையாது அது போய் ஏன் எனக்கும் தமிழ் மலக்கு உங்களுக்கு தமிழ் மலக்கு அவங்களுக்கு எல்லா புரோகிராம் பண்ணி வச்சிருக்கான் எப்ப எடுத்து போயிடுவாரு இஸ்ராயல் ஒரு மலை 50 ஊரை எடுப்பதில்லை அது குர்ஆன்ல ஆதாரம் கிடையாது ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது அது கட்டுக்கதை இவரெல்லாம் கற்பனை பண்ணி இவங்களா செஞ்ச விஷயம் அந்த அடிப்படையில் இந்த கதை எழுதி இருக்கிறாங்க இஸ்ராயல் அவர் எமன் மாதிரி இருந்தீங்களேன் அவர் கூடையில் என்ன செய்யறாரு அள்ளி போட்டு போயிட்டு இருக்கிறார் இஸ்ராயல் இந்த பாட்டியுடைய மகன் உயிரை விடு வெளியே விட்டுட்டு போ அப்படிங்கிறார் அவர் சொல்றாரு மலைக்கு சொல்றாரு இல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாரு பிடிச்சதுதான் விட முடியாது உடனே ஒரு கோவம் வந்துருச்சான் ஒரு கயிறு ஒண்ணு செஞ்சாராம் அது கைத்த சொல்லிட்டு விட்டாராம் இஸ்ராயல் காலையில கரெக்டா மாட்டிட்டான் ஒரு வெற்றி தான் வெட்டினாராம் கூடையில உள்ள எல்லா ஊரும் வெட்டி போயிட்டான் அன்னைக்கு செத்தவங்க வெட்டினான் அன்னைக்கு இது நான் என்ன சொல்ல வர்றேன் கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி ரத்த காயம் பண்ணி மூர்ச்சையாகி விழுந்து மௌத்தாகி விட்டார் என்று வளர்ந்து வருச்சு அந்த அளவுக்கு வேதனை கொடுக்க முடியாம சொன்ன வார்த்தையை அல்லாஹ் கண்டிக்கிறார் இவங்க செய்யறாங்க இறந்து போன ஆளு அப்துல் காதர் உயிராக்குனாரா கூட அல்லாஹ் குடிச்சிட்டு போய் சொன்ன ஆளை வந்து இவர் கவுண்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்ப நீங்க மனுஷனா பார்க்கல மனிதன் யாரு இறைவன் யாரு என்ற வேறுபாடு உங்களுக்கு விளங்கவில்லை இதுதான் அடிப்படையான காரணம் அப்ப இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு பார்க்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணத்திற்கு போகிறார்கள் திருமண நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அங்க சிறுமிகள் எல்லாம் பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க சிறுமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்யாணத்துக்கு வந்த உடனே பாட்டை மாத்துறாங்க படிச்சுக்கிட்டு இருந்த பாட்டு நிப்பாட்டி போட்டு நபிகள் நாயகத்தை பாராட்டுற மாதிரி பாட்டு படிவோமே அப்படி நினைத்து ஒரு பாட்டு எடுத்து விடுறாங்க அந்த பாட்டுல ஒரு வரி வருது ஒஃபீனா நபியும் யஅலமு மா ஃபீ கதின் நாளை நடப்பதை அறியக்கூடிய நபியே வந்து விட்டார் அப்படிங்கிறாங்க என்ன வார்த்தை சொல்றாங்க நாளைக்கு நடக்கிறத தெரியக்கூடிய நபி இறை தூதர் இதோ வருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அந்த சிறுமிகள் பாடல் படிக்கிறாங்க உடனே நபிகள் நாயகம் சந்தோஷப்பட்டாங்க எனக்கு நாளைக்கு தெரியும் அப்படி சொன்னாங்களா என்ன சொன்னாங்க கோபம் கண்கள் சிவக்க பாய்ஹாலா நிறுத்துங்க வார்த்தை தக்கூலி பில்லத்தி தக்கூலியின் முதல் சொன்ன பாட்டை படி நாளை நடப்பது நான் அறிவானா நான் எப்படி நாளைக்கு நடப்பது அல்லாஹ்வுக்கு தெரியாது நாளை நடப்பதை மனுஷன் எப்படி அறிய முடியும் அடுத்து காத்துறாங்க படிச்சுக்கிட்டு இருந்த பாட்டு நிப்பாட்டி போட்டு நபிகள் நாயகத்தை பாராட்டுற மாதிரி பாட்டு படிவோமே அப்படி நினைத்து ஒரு பாட்டு எடுத்து விடுறாங்க அந்த பாட்டுல ஒரு வரி வருது ஒஃபீனா நபியும் யஅலமு மா ஃபீ கதின் நாளை நடப்பதை அறியக்கூடிய நபியே வந்து விட்டார் அப்படிங்கிறாங்க என்ன வார்த்தை சொல்றாங்க
நாளைக்கு நடக்கிறத தெரியக்கூடிய நபி இறை தூதர் இதோ வருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அந்த சிறுமிகள் பாடல் படிக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு நாளைக்கு தெரியும் அப்படி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? கோபம் கண்கள் சிவக்க பாய்ஹாலா நிறுத்துகிற வார்த்தை தக்கூலி பில்லத்தி தக்கூலி முதல் சொன்ன பாட்டை படி. நாளை நடப்பது நான் அறிவானா? நாளை எப்படி நாளைக்கு நடப்பது அல்லாஹ்வுக்கு தெரியாது. நாளை நடப்பதை மனுஷன் எப்படி அறிய முடியும்? அடுத்த வினாடி நடப்பதை கூட என்னால் அறிய முடியாது. அதை இறைவன் யாருக்கும் தரவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமிகளை எச்சரிக்கை செய்து பாட்டை மாற்றி பாட சொல்கிறார்கள். இது புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் ஏராளமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ரிக்கார்ட். என்ன வரும் இதுல? மனிதருக்குரிய சக்தி என்னன்னு கேட்டா, கண்ணுக்கு முன்னாடி இருப்பதும் தெரிய முடியும், மனிதனுக்கு பின்னாடி உள்ள தெரிய முடியாது. நபிகள் நாயகம் அப்படித்தான். அதனாலதான் அல்லாஹ் திருமறையில சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல சொல்றான். எப்படி சொல்றான்? குல்லா கூலுலக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. வலா ஆலமுல் கைப், மறைவானதை நான் அறிய மாட்டேன், மறைவானது எனக்கு தெரியாது என்று நபியே மக்கள்கிட்ட போய் சொல்லு. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், நீ இறை தூதர் சொன்ன உடனே உனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிடக்கூடாது. தெளிவா மக்கள்கிட்ட போய் ஒண்ணும் தெரியாம சொல்லிவிடு. எனக்கு நாளைக்கு ஒண்ணு தெரியாம சொல்லுது. இன்னும் அதோட நிறுத்திக்கல. குல் லவ் குன்து ஆலமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் கைரி வமா மஸ்ஸனி யஸூ, எனக்கு மறைவானது தெரியும் வைத்துக் கொண்டால் எனக்கு ஒரு தீங்கு வந்திருக்காது, நன்மைகளாக அள்ளிக்கொண்டே இருப்பேனே. எனக்கு தீங்கு வந்து எனக்கு மறைவானது தெரியுங்க. பின்னாடி உட்கார்ந்துட்டு வக்கீல் கத்தி எடுத்துட்டு குத்தவரா ஜமால், எனக்கு மறைவானது தெரியுங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு கத்தி தெரிஞ்ச குத்தவருமா? அவர் எப்ப கரெக்டா ஓம்போட நான் வந்துடுவேன். இதுல குத்துவார். மறைவானது தெரிஞ்சவன் சாவுவனா? இந்த மேடை 5 நிமிஷத்துல கீழே உணவு போகுதுன்னு எனக்கு முன்னாடி தெரியுது. இவ்வளவு போல வச்சுக்கீங்க, காலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அல்ல ஏதோ பாம்பை சுட்டாங்க, வெடிக்க போகுதுன்னு வச்சுக்கிறீங்களா? எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே எனக்கு தெரிஞ்சா நான் பாட்டு இறங்கி போயிருவேன். இப்ப இறங்கி போனேன். மறைவானது தெரிஞ்ச சாவானா? நபிகள் நாயகம் அப்படி கேட்கிறாங்க, ஏன்ப்பா மறைவானது எனக்கு தெரிஞ்சா என்னை எவனாவது அடிச்சிருக்க இயலுமா, என்னை உழைச்சிருக்க இயலுமா, என்னை தாய் கூட போட்டு தாய்க்கு போனாங்களே பிரச்சாரம் பண்ண ஒருத்தனாச்சும் ஏத்துக்கிட்டானா? ஏத்துக்கிற மாட்டான்னு முன்னாடியே தெரிஞ்ச கோபம் இருந்திருக்கலாம்ல, போய் அடி வாங்கிட்டு ஒரு ஆவாதுல. அப்ப இப்படி மறைவான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா என்னை அடிச்சிருக்க முடியாது, உழைச்சிருக்க முடியாது, என்னை கஷ்டப்படுத்திருக்க முடியாது, நான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு வந்து சேர்ந்திருக்க தேவையும் இருந்திருக்காதப்பா. உங்களுக்கு ஏற்பட்ட தேவையெல்லாம் எனக்கு தானே ஏற்படுது, எனக்கு எப்படி மறைவானது தெரியும் என்று அந்த மக்களிடத்தை கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு போறான். என்ன விளங்குது? நபிகள் நாயகம் அவங்களா இருந்தாலும் மனிதர் தான். அந்த மாதிரியான ஆற்றலை அவன் தரவே இல்லை. எந்த ஆற்றல? கண்ணுக்கு முன்னாடி உள்ள தெரியுமே தவிர பின்னாடி உள்ள தெரியாது. இதுதான் மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஆற்றல். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஷேഖ்னு ஒருத்தர் வர்றார், நம்ம சமுதாயத்தினுடைய அவலத்தை பாருங்க, முரீது கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஷேகுமார்கள் வர்றாங்க, அவுலியாக்களுடைய வாரிசுகள் வர்றாங்க, சடப்பக்கீர்கள் வர்றாங்க. இந்த வர்றவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டா, மகான் வந்துருச்சா என்ன செய்றீங்க? காலில் விழுறீங்க. மனுஷன் ஒருத்தர் வர்றாரு, மகான் நீங்க நினைத்துக் கொண்டு காலில் விழுறீங்க, நெத்தியை கொண்டு நிலத்துல வைக்கிறீங்க, அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க, அவருக்கு காணிக்கை செலுத்துறீங்க, தொட்டு தொட்டு பாக்குறீங்க. அவரை பார்க்கறதுல நம்ம பாவமெல்லாம் அழிஞ்சிட்டு நினைக்கிறீங்க. சில ஊர்களில் காலையும் கழுவுகிறீர்கள். மகாண்ட நினைத்துக் கொள்ளக்கூடியவர்களுடைய கால்களையும் என்ன செய்றீங்க? கழுவுகிறீர்கள். கேட்டா பக்குவப்பட்டுட்டாரு, அவர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு, அவருக்கு தொட்டா நமக்கு எல்லாம் சரியாயிரும் என்று நினைக்கிறீர்கள். இப்படி மார்க்கத்தில் உண்டாகும். என்ன மகானு? நீங்கள் யாரை மகான் நினைக்கிறீர்களோ அவர் என்ன மகான நீங்க கண்டுட்டீங்க? என்ன கண்டீங்க? நீங்க எல்லாம் ஒரு வெள்ளை சட்டை போடுறீங்க, கருப்பு சட்டை போடுறீங்க, புது சட்டை போடுறீங்க, அவர் பச்சை போட்டிருப்பாரு. வேற என்ன வித்தியாசம்? மகானுங்கிறதுக்கு ஒரு பச்சை சட்டை போட்ட மகான் ஆயிடுவாரா? என்ன பேர் அவர்கிட்ட கண்டுட்ட? தலைப்பை கட்டின மகான தலைப்பை உங்களுக்கு கட்ட விடாதா? தாடி வச்ச மகானா? தாடி பெரிய பயங்கரமான வேலையாது விட்டா வந்துட்டு போகுது. தாடி வைக்கிறதாண்டு ஒரு 50 வருஷம் தவறு வருமா? தாடி பெருசா வச்சிருந்தா மகான் ஆயிடுவாருங்க. எவனுக்கு வேணாலும் வரும் தாடி. தாடி வச்சா மகானு, தலைப்பா கட்டினா மகானு, கழுத்துல தசி பண்ணி பெருசா போட்டா மகானு, நம்ம ஊர சட்டையோட 1/2 மீட்டர் அதிகமா போட்டா மகான், முழங்காலுக்கு மேல போட்டா சாதாரண மனுஷன்,
முதல்ல கீழே போட்டா மகானா அரமைப்பு துணியா மகான தீர்மானிக்குமா? நீங்க என்ன பண்றீங்க? நம்மள மாதிரி நான் ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும், மகாந்திரிய திங்கிறாரா இல்லையா? திங்கிறார். உன்னை விட ருசியா திங்கிறார். நான் பழைய தின்பேன், நீங்க திம்பீங்க. வீட்டுல எங்க இருக்கோ திம்போம். ஒரு ஏழை வீட்டுல கொடுத்தா சாப்பிடுவோம், எங்க வேணாலும் போவோம். நம்ம நாட்டு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். நீங்க கட்டுப்படுத்திருக்கீங்க, நாங்க கட்டுப்படுத்திருக்கிறோம், எல்லாரும் கட்டுப்படுத்திருக்கிறோம். மகான் என்ன செய்யறாரு? வருவாரு. ஊர்லயே பெரிய பணக்காரன் யாரு? இவர் பக்குவப்பட்ட ஆளுங்க, நம்மளை பக்குவப்படுத்த வந்திருக்கிறாரு. இந்த ஆள் நாட்டு முறை பக்குவப்படுத்தல. ஊர்லயே பணக்கார வீட்டுல போய் தான் மகான் சாப்பிடுவாரு. ஒரு குடிசைகள் ஊர்ல மொத்த யார் சொல்லுங்க, அவர் வீட்டுல போய் இந்த பழைய சொத்தை சாப்பிட்டு வாங்க, அப்படி ஒரு மகன் எனக்கு காட்டுவேன். மகான்கிற அவன் பணக்காரனையே தேடி திருப்பி திங்கிறான இந்த மகான அவர்களுக்கு காலையில் விழுவீங்க. எவ்வளவு கார் பேரையும் பார்க்கணும். மகான்கிறீங்க அவர்கள், நீங்க வந்து இந்த சேர்ல உட்கார்ந்துக்கிறீங்க. அவர் இந்த சேர்ல உட்கார மகானு ஒரு முழத்துக்கு குஷன் இருக்கணும், அப்பதான் உட்காருவார். மகான் உட்கார்ற சேர் எப்படி இருக்கணும்? ஒரு முழத்துக்கு அந்த குஷன் அப்படி அமைஞ்சாலும் ஏறணும். அப்பதான் என்ன செய்வார்? மகான் உட்காருவார். வெறும் பாயில படுப்பீங்க, காய் இல்லாமல் படுப்பீங்க. தேவைப்படுத்திருந்தா மகான் படுப்பாரா? மகானுக்கு என்ன வேணும்? ஏசி வேணும், பேரிடமான பஞ்சுமெத்தைகள் வேணும், காலுக்கு நாலு கலவாணி, தலைக்கெட்டு கலவாணி வேணும். இதெல்லாம் இருந்தா தான் அவருக்கு தூக்கம் வரும். இதான் மகானா? என்ன மகான கட்டிட்டீங்க? மழை ஜலத்தை உங்களை போல சுமந்து கொண்டிருக்கிறார். சுமந்திருக்கிறா இல்லையா? மகான கூட்டிட்டு வா. ஒரு மகான கொண்டு வாங்க. உங்க ஊர்ல மகான்கள் உண்டா? சேகுமார்கள், பீர்கள், முடிவுகள் உண்டா? புரியுங்க. இந்த டேபிள் இந்த சேரை உட்கார வைக்குவோம். இப்ப இந்த 2 லிட்டர் தண்ணியை கையில கொடுப்போம். வேற ஒண்ணும் செய்வானா? சாதாரண 2 லிட்டர் தண்ணியை கொடுத்துட்டு குடிப்ப குடிச்சு ஒண்ணுக்கு போக முடியாது. சுபுல வரைக்கும் குடிச்ச தண்ணியை வெளியேற்ற முடியலன்னா நான் தெரி என்ன? எங்களை மாத்த மீன் முடியல, எங்களை மாத்த ஆடுவ. என்ன மகான் என்னத்தை கண்டுட்டீங்கிற? இவர் வந்து உங்களை பாக்காரனாக்குவாரா? இவர் உங்களுக்கு பிள்ளை தந்துருவாரா? இவர் உங்களுடைய கவலை தனக்குரிய அந்த உபாதையை தீர்த்துக் கொள்ள முடியுமா? குடிச்ச தண்ணியை வெளியேற்றாம இருக்க முடியாது. அல்ல ஒரு 10 மணி நேரம் தண்ணி சுட்டு தண்ணி உட்கார்ந்து தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருப்பாரா? இன்னத்தான் நீங்க வந்துட்டீங்க. உங்க எல்லா வகையிலும் உங்களை மாதிரி இருக்காரு. சில வகையில் உங்களே மட்டமா இருக்கிறார். சில வகையில தூங்கிறதுல, சொகுசுல, எல்லாத்திலும் கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவரா இருக்கிறார். நான் கேட்கிறேன், மகான்கிறியப்பா, மகான் சொல்லக்கூடியவர்கள் வந்து தந்த மகானை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? மகானை உட்காந்து வேண்டியது. மக்களே வாருங்கள், ஆளுக்கு தரவு தர்றேன். இந்தாங்க இப்படி தந்த ஒரு மகானை காட்டு. எல்லா மகானும் வாங்குற மகானத்தான் இருக்கிறான். மகான் என்ன அர்த்தம்? மகான் சொல்லக்கூடியவன் அல்ல, நம்மகிட்ட வாங்குறான். ஒரு மகானாச்சு கொடுக்கிற மகான் இருக்கிறானா? உனக்கு உண்மையில ஆற்றல் இருந்தா என்ன செஞ்சுக்கிறேன்? மக்களை எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, பாவமா இருக்கு உங்களை பார்த்தா, சாப்பாடு கஷ்டப்படுறீங்க, வேலை இல்லாம இருக்கிறீங்க, உங்க நிலையை பார்த்து நான் ரொம்ப கவலைப்படுறேன். நான் என்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி வரக்கூடிய எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபாய் தரவாங்க என்று கூப்பிட்டு 1 லட்சம் ரூபாய் கொடு, மகான் வச்சுக்கிறோம். பணக்காரனோடையா சந்திக்கிறது. அவன் கட்டுக்கட்டா கள்ள பணம் கருப்பு பணம் வச்சுப்பான், ஹராமா சம்பாதிக்கலாம் இருக்கு. கவர்ல போட்டு போய் வாங்கிக்கிறது, ஏசிக்கால் வந்து போயிடுறது. ஏன் மகானா? அப்ப இதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் மனுஷன மகான் நம்ப கூடாது. தஞ்சை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா சடப்பக்கின்னு ஒரு கூட்டம் வருவாங்க. நாங்க தஞ்சை மாவட்டத்தில் ஒரு 7 வருஷம் உண்டாங்க. சடப்பக்கின்னு ஒரு கூட்டம். என்னையா சடப்பக்கின்னு கேட்டா, அவங்க சாகுல மீது ஆண்டவருடைய வாரிசாகும். சடப்பக்கின்னு யாரு? சாகுல மீது ஆண்டவருடைய வாரிசு. சடப்பக்கிற்கு ஏன் இந்த பேரு காரணம் என்று கேட்டா, முடிகள் எல்லாம் அப்படி திப்பி திப்பியா போய் கரெக்டா பிடிச்சி தூங்க முடியாது. என்ன 2 வருஷம் தலைக்கு என்ன பேசி ஒரு 2 வருஷமாச்சு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கோலத்துல குறிச்சு ஒரு 6 மாசம் இருக்கும். அந்த மாதிரியான நகவட்டி ஒரு 2 வருஷம் இருக்கும். இந்த மாதிரியான கோலத்தில் வருவான ஒரு 10 பேர். 6 மாடு கோழி குதிரை இருந்தா தாங்க நான் ஒரு ஆண்டு வாரிசு வந்து கத்திட்டு வருவாங்க. ஆட்டை கொடுப்பாங்க, கத்தி வந்துருப்பாங்க. வீட்டுக்கு கூட ஆடு நிற்கும், மாடு நிற்கும், இந்தா குடிச்சிட்டு போ, இந்தா குடிச்சிட்டு போ. ஆடு மாடு பயங்கரமா சேரும். 10 ஆடுன்னு பிள்ளையிலையும் கொடுப்பாங்க. பிள்ளைக்கு பாருங்க, அவளியாவுக்கு நேர்ந்து கொண்ட பிள்ளை, அந்த பிள்ளை என்ன செய்வாங்கன்னா, இந்தாங்க நீங்களே வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு தெருவை சுத்திட்டு வந்து பிள்ளை வேணுமான்னு கூட்டிட்டு வருவாரு. காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அதாவது அவுளியாவுக்கு பிள்ளைய கொடுத்துடுறான். அப்புறம் காசு கொடுத்து பிள்ளைய வளைக்க வாங்குவாங்க. தஞ்சிக்கெல்லாம் நடக்குதுங்க. நம்ம வீட்டு பிள்ளைய வந்து 10 ரூபாய்க்கு வித்து போடுறாரு, 10 ரூபாய்க்கு அவர் வாங்கிக்கிறாரு. திரும்பி வரும்போது 10,000 ரூபாய் எடுத்துடுவாரு. ஒரு தெருவை சுத்தி விட்டு பிள்ளை வேணுமான்னு கேட்பாரு. இவங்க ரெடியா இருப்பாங்க, செட்டிங் தானே ரெடியா இருப்பாங்க. 10,000 இருந்தாங்க, 10,000 ரூபாய். இப்ப இவன் பிள்ளைகள் அவுளியா பிள்ளை திரும்பி வந்துருக்கான். நம்ம பிள்ளை போயிடுச்சு. இவன் வந்தது யாரும் பிள்ளை அவுளியா திரும்ப வந்த பிள்ளை, இதுக்கு எந்த முறை வராதுன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட பிள்ளைய வித்து பிள்ளைய வாங்குறாங்க.
எங்க நடக்குதெல்லாம் எங்க நடக்குதுங்கிறீங்க? அபூஜஹல் கூட்டத்தில் காட்டுமிராண்டிகள் நடக்குதா? இஸ்லாமிய சமூகத்தில் நடக்கிற கொடுமைகள், பகுத்தறிவு மார்க்கமாகிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்கள்கிட்ட நடக்கிற கொடுமைகள், அதோட கொடுமை என்ன தெரியுமா? சாப்பாட்டுக்கு அழைப்பார்கள் அந்த சாப்பிடுகளை, கொஞ்சம் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு உண்டு ஒரே சாப்பிடுறீங்களா? அதனால நீங்க சாப்பிடுற மகான் இல்லை. நீ மகான் 500 வீட்டுல சாப்பிட வேண்டியதானே? 500 வீட்டுல சாப்பிட வேணுமா? ஒரு வீட்டுல சாப்பிட வேணும். அதுதான் என்ன பண்ணுவாங்க? கையை வைக்கிறது எல்லா வீட்லயும் ஒத்துக்குவாங்க. கையை வச்சு அது பிசைஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். இதுல சாப்பாட்டு கூப்பிட்டு சொன்னா பிசைஞ்சு வச்ச சோத்தை பிசைஞ்சு வச்சுட்டு போறதுக்காக வேண்டி 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கணும். அதை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் எடுத்துக்கலாம் போகும் அந்த சாப்பாடு. சரியா? என்பது அதுல என்னவோ இறங்கிருச்சு. எனக்கு என்ன இறங்கிருக்கு? நகத்தில் உள்ளது என்ன இறங்கிருக்கு? குடிச்சு 6 மாசம் நகத்தில் உள்ள 1 வருஷத்துக்கு நகத்தை வெட்டி அதுல உள்ள அழுக்கு கிருமி எல்லா சாக்ஸ் எய்ட்ஸ் எல்லாம் அளவு இருக்கும். எல்லாம் இறங்கிருக்கு. அதை பிசைஞ்சு கொடுத்தத அதை ஒரு ஸ்பூனை வாங்கி திங்கிறது போட்டி. சுப்ஹானல்லாஹ். எந்த சமுதாயத்தில் வந்துட்டு எங்க போய் கொண்டிருக்கிறீர்கள்? மனிதனை மனிதனாக புரிந்து கொள்ள வைத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம், கடவுளை கடவுளாக புரிய வைத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். ரெண்டையும் ஒரு குழப்பிக் கொண்டு அர்த்தமான மனிதர்களை எல்லாம் கடவுள் ஆக்கிரங்களை ஏற்று பார்த்தீங்களா? நம்ம நிலைமை எவ்வளவு பருவ மற்ற செயல்களை நாம் தெரிஞ்சவில்லை. அடிப்படையே கோளாறாய் கிடக்கிறது. அடிப்படை கொள்கையிலேயே நம்ம தாறுமாறாய் கிடக்கிறோம். அடிப்படையிலே நம்ம ஆட்டங்கடைக்கு ஈமான் சொர்க்கத்துக்கு போக முடியாது. மற்ற எந்த தப்பு வேண்டாம் அல்லாஹ் மன்னிப்பான். தனக்கு இணை கற்பிக்கிறத அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா மனுஷனை கருதுனீங்க, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இந்த சடப்பக்கீர்கள் சொல்லி அவர்களுக்கு காணிக்க கொடுக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இதாச்சும் பரவாயில்லை. இதை தாண்டி போய் மனுஷனை விடுங்க, ஆடு மாடு கழுத குதிரையெல்லாம் அவளி ஆக்கிட்டாங்க. மனுஷனை மகானாக்குறது பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுல கட்டுப்பாடு என்ன பண்ணிட்டாங்க என்று கேட்டா, ஆடுக்கு தருகா, மாட்டுக்கு தருகா, கழுதைக்கு தருகா, யானைக்கு தருகா. மறுக்கு பொட்டல் புதூர் யானைக்கு தருகா இருக்கு. பொட்டல் புதூர்னு ஒரு ஊர், திருநெல்வேலி மாவட்டம். அங்க என்ன ஆச்சுன்னா, அங்க மொய்யின் ஆண்டவர் தர்கான்னு ஒரு தர்கா வச்சிருக்காங்க. அந்த தர்காவுல வாசல ஒரு யானை இருந்துச்சு, ஆசி வழங்குற யானை. அந்த யானையுடைய துதிக்கையில் அந்த வாழைப்பழத்தை கொடுத்தபடி வாங்கிட்டாங்கன்னு வைங்க, கன்ஃபார்மா பிள்ளை பிறந்துருமா. பொம்பளைக்கு நம்பிக்கை. அதுக்காக போய் என்ன வாழைப்பழத்தை கொடுத்து காத்துட்டு இருப்பாங்க. அது கரெக்டான வாழைப்பழத்தை வாங்கி திருப்பி கொடுத்துட்டு உள்ள போடாம, யானை எனக்கு வாழைப்பழம் விளையாடுவாங்க, ஆளை உள்ள தள்ளாம வெளியே கொடுத்துருச்சுன்னு வைங்க, புள்ள நிச்சயம் இப்படிங்கிற நம்பிக்கையில அந்த தர்காவுல போய் வாழைப்பழத்தை கொடுத்து வாங்குவாங்க. அந்த யானைக்கு ஒரு பேர் மொய்தீன் மிச்ச. அவர் மொய்தீன் ஆண்டவர் தானே, உங்களுக்கு பேர் மொய்தீன் மிச்ச. யாருக்கு பேரு? யானைக்கு பேரு. இந்த மொய்தீன் மிச்ச ஒரு நாள் மண்டே போட்டார். யானை போட்ட உடனே 1988 மண்டே போட்டார். மண்டே போட்ட உடனே தேவி பத்திரிகை வந்துருச்சு. அவர் எழுதுறான். அது இறந்த உடனே மக்கள் எல்லாம் கதறி ஒப்பாரி வச்சு, அவுலியாவே மகானே, இயேசுவே அல்லாவே முருகாவே எல்லாரும் கட்டுறாங்களாம். இயேசு கிறிஸ்தவர்கள் இயேசுவே, யானை இயேசுவே ஆகும். இவன் போய்கிட்டு யானை போய் முருகாங்கிறான், முருகாவே. இவன் போயிட்டு அல்லாங்கிறான், யானை அல்லாவே என்று மக்கள் எல்லாம் கூப்பாடு போட்டார்கள். அப்புறம் இஸ்லாமிய முறை பிரகாரம் அதுக்கு நல்லடக்க ஜனாசத்தை நடத்துகிறாங்க. யானைக்கு போய் மனுஷனுக்கு தான் இந்த நாசத்தை இருக்குது. மனுஷன் தான் பாவம் செய்வான், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அடக்கம் பண்றது நியாயம். ஆடு மாட்டுக்கலாமா ஜனாசத்தில் இருக்குது, அதையும் மன்னிப்புட்டு அந்த யானையை கொண்டு அடக்கிவிட்டாங்க. அதுக்கு இப்ப தருகா, யானைக்கு தருகா. மனுஷன் அல்லாஹ் வந்து கண்ணியமான படைப்புங்கிறான். உலகத்து கர்ரம்னா பனி ஆதம், ஆழமுடைய மக்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் என்று திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வானவர்களை விட நம்மளை சிறப்பித்து வானவர்களை நமக்கு மரியாதை செய்யுமாறு அல்லாஹ் பணித்திருக்கிறான். அவ்வளவு பெரிய சிறப்பு கிரீடத்தை பெற்றிருக்கிற மனிதன் மிருகத்துக்கு கோயில் எழுப்புகிறான், மிருகத்துக்கு போய் வழிபாட்டு திறன் அமைக்கிறான், மிருகத்தின் கால்களில் விழுந்து வணங்குகிறான் சொன்னா, நீங்கள எங்க இருக்க வேண்டிய ஆட்கள்? 22ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு இருக்க வேண்டிய ஆட்களா? அது காலத்தில் இருக்க வேண்டிய ஆட்கள். அவன் கூட இந்த மாதிரி கேவலமா செஞ்சிருக்க மாட்டான். மிருகத்துக்கு வணங்கினா நமக்கு தெரிய முடியல. நமக்கு தான் எப்படி இருக்கு. 2 வேலூர், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வேலூருக்கு போயிருந்தேன். பாம்பு அரைக்கும் தரகட்டு வைக்கிறாங்க. ஒரு பாம்பு கிரமா இருக்குங்க, ஒரு பாம்பு எவனை அரைச்சுட்டானா, பாம்பு அடிச்சா கழி வாங்கிடும்டா அப்படின்னு யார சொன்னாங்களா? ஒரு நாளைக்கு ஒரு தரகா, பாம்புக்கு ஒரு தரகா கட்டி அதுக்கு வெளியே இருக்கிற காட்சியை கண்ணால பார்த்து வெட்ட கண்ணில் வச்சுட்டு வந்தோம். பாம்பு கவுலியா இந்த அருள் நம்ம நாவல் படிப்பாரு. அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு படிப்பாரு. கேட்டீங்களா? நாவல் பாட்டு. அந்த பீமாவல்லி தர்கான ஒரு தர்கா இருக்கு கேரளாவில். அந்த தர்காவில் என்ன பைத்தியத்தை கொண்டு கட்டி போட்டாங்க. அவனுக்கு பைத்தியம் மனமா அவளை பைத்தியம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் ரொம்ப காலமா. அப்புறம் சங்கில அவுத்து விட்டாங்க.
அவனை பார்த்தா போட்டா தூக்கி வச்சுட்டு இருப்பான், தொடங்கி மேல கை வச்சு கட்டிருப்பான், முடி ஒரு தொங்கும், இப்படி ஒரு குறுக்கனா இருந்தான். அவன் வெட்டு போயிட்டாங்க வச்சு பீடி மஸ்தாவுலேருந்து வரப்பட்டு விட்டாங்க உள்ளுக்குள்ள. நான் சிரிக்க சொல்லல, இன்னைக்கு பீமாபள்ளிக்குள்ள போனீங்கன்னா தூயின் ஒண்ணுங்க, ஒரு தர்காவுக்குள்ள தர்கா, அப்ப தூயின் ஒன்று தர்கா பண்ணி விட்டாங்க. அது என்ன பண்றா, பீடி மஸ்தான் வழி இல்ல, அதுக்கு பீடி கட்டி தான் காணிக்க. அவர் என்ன பிராண்டு குடிச்சாரோ எழுதி வச்சுட்டாங்க. உண்டியல் கொண்டே போடணும். காலையில இந்த பீடி கரைக்கு போயிடும், மாலையில உண்டியல் கொண்டுடும், மறுக்க காலையில கரைக்கு போயிடும். இவங்க கண்ணால பார்த்து அந்த போட்டோ வர வைக்கிறாங்க, அதை பாக்கெட் வச்சுக்கிறான். பீடி மஸ்தாவுடைய ஒரு கிறுக்க அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அவன் இறந்து போயிட்டு அவன் அவருடைய மகானா. அது மகானுக்கு வந்து என்ன அளவுகளை எல்லா மகானும் நினைக்க வேண்டியிருக்காங்க, என்னதான் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம அடங்கிற வேற மகான்களா இருக்கிறாங்களோ, இதுல எத்தனை பீடி மஸ்தா இருக்கு யாரு கண்டா தெரியுமா? எத்தனை கொடுத்து நிலையத்தில் இருக்கு, எத்தனை பீடி மஸ்தா இருக்கு, எத்தனை யானை இருக்கு, எத்தனை குழந்தை யாருக்கு தெரியும்? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு மனிதன் நல்லவனா மகானா என்பதை எவனாலும் கண்டுபிடிக்கல, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நான் நல்லவன் உங்களுக்கு சொல்ல வேணுமா? நடிக்கிறதா பேசுகிறதா? நடிக்கிறதா உங்களை ஏமாத்துகிறதா? நான் திருச்சியில ஒரு மகான் பட்டம் வாங்கிட்டு போட்டா ஒரு மேக்கப் போட்டு 3 நாளைக்கு பள்ளிவாசல மகானுக்கு எனக்கு தெரியும் மகான் நடிக்கிறது. 3 நாளைக்கு பள்ளிவாசல வேற வேஷம் போட்டு வந்து வைங்க, ஒரு மகான் வந்திருக்காரு அப்படி சாஞ்சிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ் அப்படின்னு மகான் ஆக்கிறீங்கள. அப்ப இந்த மகான்கிறதெல்லாம் தேசம். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் தான் மகான். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் யார் என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் உங்களுக்கு தெரியும், நீங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமானால் எனக்கு எப்படி தெரியும்? அது மறுமை நாள் அல்லாஹ் விசாரிக்கும் போது தெரியும். இதான் இஸ்லாம் கற்றுத் தந்த பாடம். நம்ம என்ன பண்றோம்? மகான்கள் என்று சொல்லி மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி எல்லாம் கொடுக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அவங்களுடைய மகன் இப்ராஹிம் இறந்து விடுகிறார். ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தான், கொடுத்த ஆம்பளை பிள்ளை எடுத்துக்கிட்டான். 18 மாசத்துல எவ்வளவு கவலைப்படுவாங்க, கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒப்படை வைக்கக்கூடாது மார்க்கத்தில், கண்ணீர் விடலாம், கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப நபித்தோழர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்ததுனாலதான் சூரிய கிரகணம் ஏற்படும். அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டு போச்சு. நபிகள் நாயகம் மகன் இறந்த உடனே சூரிய கிரகணம் ஏற்பட்டு போச்சுங்க. மக்கள் பேசிக்கிறாங்க, இந்த சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்துட்டாங்கல்ல, அதுக்கு தான் வானமே துக்கம் அனுஷ்டிக்குது, வானமே சோகத்தை அனுஷ்டிக்குது என்று சொல்லி கவலைப்படுறாங்க. மக்கள் பேசிக்கிறாங்க. கோபமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, சொல்லாதீங்க, இப்படி சொல்லக்கூடாது. யாருடைய மரணத்திற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ இது ஏற்படுவதில்லை. இது அல்லாஹ் வகுத்த விதியின் பிரகாரம் ஏற்படுகிறது. யாராவது இப்படி கிரகணத்தை கண்டால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் சொன்னாங்க. அவ்வளவு அந்த காலத்தில் அவ்வளவு அறிவியல் விளக்கம் சொல்ல முடியும். ஏன் தொழுது பாதுகாப்பு தேட சொன்னாங்க கேட்டா, கிரகணம் ஏற்படுவது வந்து 3 கோள்களும் ஒரு நேர்கோட்டில் வரும்போது ஏற்படும். எப்ப கிரகணம் ஏற்படும்? சூரிய கிரகணம் ஏற்படுவதாக இருந்தாலும் சந்திர கிரகணம் ஏற்படுவதாக இருந்தாலும் சூரியன், சந்திரன், பூமி என்று நேர்கோட்டில் 3 வந்து நிற்கும் பொழுதுதான் சூரிய கிரகணம் ஏற்படும். சந்திர கிரகணம் விலகிதான் வராது. ஒரு நேர்கோட்டில் 3 நிற்கும் பொழுது 2 கிரகணமும் ஏற்படும். நேர்கோட்டில் நிற்கிற நேரத்தில் டேஞ்சர் கூட போங்க, பூமி கொஞ்சம் கூட இழுத்துச்சுங்க சந்திரனை, வேகமாக சந்திரன் முட்டுனா பூமி அவுட்டு, அல்ல இழுவை கொஞ்சம் குறைஞ்சால் அவுட்டு. சூரியன் கொஞ்சம் வேகமா தன்னோட ஈர்ப்பு சக்தியை பார்த்துச்சுன்னு வைங்க, ஒரே இழுத்தா புனித போல அன்னைக்கு வரும். அது ஒரு டேஞ்சரான ஒரு நிலைமை, டென்ஷனான நிலைமை. அதனால அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். இதெல்லாம் சொன்னா புரியாதுங்கிறதுனால அல்லாஹ்விடத்தில் அன்றைக்கு பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்றோம்? எவனாச்சும் ஒருத்தன் வருவான், ஒரு பேசிட்டு அன்னைக்கு பார்த்து மழை பெஞ்சிடும். மகான் வந்தாடுறா, திருச்சியில கால வச்சாரு பாரு, கொட்டு. நபிகள் நாயகம் காலத்தில் என்ன நடந்திருக்கு? சூரிய கிரகணம் எப்பவாவது வரக்கூடியது. அந்த கிரகணம் ஏற்படும் போது நபிகள் நாயகம் ஏமாற்ற ஆமாண்டிருக்கலாம்ல, விளக்கம் சொன்னாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க, மனுஷன் அப்படி நினைக்காதீங்க, மனுஷனுக்காக ஏற்படுறது இல்ல, மனுஷன் தான் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுக்கு செய்யற மரியாதை எந்த அளவுக்கு செய்யலாம்? எனக்கு நீ மரியாதை செய்ய, நான் உங்களுக்கு மரியாதை செய்யறேன், எந்த அளவுக்கு செய்யலாம்? நபிகள் நாயகம் அவர்களுக்கு எவ்வளவு செய்யலாமோ அதை விட குறைவாத்தான் செய்யலாம். ஒரு மனிதனுக்கு செய்யற மரியாதை எவ்வளவு இருக்குன்னு, நபிகள் நாயகத்துக்கு நம்ம எவ்வளவு செய்யறோமோ அந்த அளவு இருந்தா கூட எல்லாம் மன்னிச்சிருவான். அதை விட குறைவாத்தான் நாளாவுக்கு செய்யணும். நபிகள் நாயகத்துக்கு மேல செய்யலாமா? நபிகள் நாயகத்துக்கு செய்யக்கூடாத ஒரு மரியாதை எனக்கு செய்யலாமா? வேற யாருக்கும் செஞ்சீங்களா? நீங்க நபிகள் நாயகத்தோடு மேல வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்படி கற்றுக் கொடுக்கிறாங்க?
ஒரு சஹாபி முஆது இப்னு ஜபல், அவர் பல நாடுகளுக்கும் போறார். அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் தலைவர்கள் காலில் விழுந்து வணங்குறதை பார்க்கிறார். செந்தா நெத்தியை கொண்டு நிலத்தில் வைத்து காலில் வைத்து கும்பிடுகிற காட்சியை அவர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு நபிகள் நாயகத்தை சந்திக்க வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர், யார் யார் காலில் எல்லாம் மக்கள் விழுந்து வணங்குகிறார்கள், காலில் விழுந்து வணங்குறதா உங்களுக்கு ரொம்ப தகுதி இருக்குது. எவன் காலில் விழுந்து வணங்குறதை விட நீங்க அதிகமான தகுதி படைத்தவர்களா இருக்கிறீர்கள். அதனால உங்க காலில் நான் உழவு போறேன். யார் சொல்றா? முஆது இப்னு ஜபல் என்ற நபித்தோழர் உங்க காலில் நான் விழப்போகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அனுமதி கேட்கிறார். விழுந்துட்டு போன்னு சொன்னாங்களா? ஆமாமா, கரெக்ட் தான், நான் அதுக்கு தகுதியான ஆளு, உலகத்தில் மனிதரோட நான் தான் சிறந்தவன், என் காலில் நீங்க விழுகணும்னு சொன்னாங்களா? இல்ல. என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்றைய காலத்தில் கணவனை மனைவிமார்கள் காலில் விழுந்து வணங்கி கொண்டிருந்த காலம். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? நபிகள் நாயகம் காலம் என்று கேட்டா கணவன் காலில் தொட்டு கும்பிட்டு தான் எல்லாரும் செய்வாங்க. இன்னைக்கு கூட சில சமுதாயங்களில் நடைமுறையில் இருக்கிறது. கணவனை திருவள்ளுவர் கூட அப்படித்தான் சொல்லுகிறார். அந்த காலத்து பழக்கத்தை தெரிவிக்கிறதா இருந்தா திருக்குறளை படிச்சா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் என்ன சொல்றாரு? தெய்வம் தொழால் குருணன் தொழுவதால் பெய்யன பெய்யும் மழை. தெய்வத்தை கூட தொழாமல் குருணன்னா புருஷன், புருஷனை ஒருத்தி தொழுதான்னு சொன்னா பெய்யனோடு மழை பெய்ஞ்சிருங்கிறார். அவரே என்ன சொல்லிக் கொடுக்கிறார் சொன்னா ஒவ்வொரு மனைவியும் புருஷனை தொழ வேண்டும், புருஷன் காலில் இருந்து கும்பிட வேண்டும், இப்படிங்கிற பழக்கம் அன்றைக்கு சமுதாயத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, மனுஷன் காலில் மனுஷன் உழலாம் என்று இருந்தா ஊர்ல ஒத்துக்கிட்டு ஒரு பழக்கம், ஆம்பளை காலில் கும்பிட உணர்வு, அதை அனுமதித்திருப்பேன், அதையே நான் அனுமதிக்கவில்லை என்பது என் காலில் எப்படி உழலான்னு கேட்கிறாங்க. அதையே தடுத்தவல்ல, எந்த மனைவியும் கணவன் காலில் விழக்கூடாது நான் தடுத்திருக்கிறேன். உலகம் போல தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க, நான் தப்புன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு கணவன் காலில் இன்னும் சொல்ல போனா கணவன் மனைவிக்கு மத்தியில தான் காலு விலை வேறுபாடுலாம் கிடையாது. ஒரு ஆள் காலு முன்னேறப்பட்டா நினைச்சு காலப்பட்ட கொண்டாடி வேறுபட்டா நினைச்சிட மாட்டீங்கள? அப்ப கால தலையெல்லாம் வேறுபாடு இல்லாத ஒரு உறவு, அது ஒரு உறவு தான் வழங்குதா. அந்த உறவுலையே நான் காலில் விழுவதை தடுத்திருக்கிறேன் என்று சொன்னா என் காலில் எப்படி விழலாம்? லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்தலி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்தலி ஜௌஜிஹா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்யலாம் என்று இருந்தால் கணவனுக்கு மனைவியை செய்ய சொல்லியிருப்பேன். அதையே தடுத்திருக்கிற என்னிடத்தில் வந்து சஜிதா செய்யறியா? தடுத்துட்டாங்க. நபிகள் நாயகம் காலில் விழக்கூடாதுன்னா சேகு காலில் விழுவலாமா? மகான் காலில் விழுவலாமா? பெரியார் காலில் விழுவலாமா? சதப்பக்கீர் காலில் விழுவலாமா? தகப்பன் காலில் விழுவலாமா? தாய் காலில் விழலாமா? யாரு காலிலும் முஸ்லீம் விழமாட்டான். நெத்தியை கொண்டே கீழே வைப்பதாக இருந்தால் படைத்த அல்லாவுக்கு மட்டும் தான் வைப்பான் என்ற கொள்கையை உலகத்திற்கு சொன்னார்கள். இன்னைக்கு அந்த கொள்கையில வந்துட்டு மனுஷன் காலில் விழுவுறீங்களங்க. எப்படி எப்படி எந்த தைரியத்தில் உணவுறீங்க? இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலில் விழுவதை விட்டுருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உலகத்திலேயே நபிகள் நாயகம் அளவுக்கு எங்களுக்கு விருப்பமானால் யாருமே கிடையாது. நபிகள் நாயகத்தை நேசிக்கிற அளவுக்கு நாங்கள் எங்க பொண்டாட்டு பிள்ளையவோ தாய் தந்தை கூட நேசிக்க மாட்டோம். அவ்வளவு விருப்பம் இருந்து கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு வந்தால் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம், நாங்கள்லாம் உட்கார்ந்திருப்போம். நபிகள் நாயகம் வருவாங்க, நாங்க எந்திரிக்க மாட்டோம். ஏன் எந்திரிக்க மாட்டோம்னா அது அவர்களுக்கு பிடிக்காது, வெறுப்பார்கள், நஞ்சுமாறு வெறுப்பார்கள், எந்திரிக்க கூடாது என்று சொன்னார்கள். தாங்க தனக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தடுத்திருக்கும் பொழுது நீங்க இந்த மகான் செய்கை என்ற போலிகளுடைய கால்களில் விழுந்து கும்பிடுகிறீர்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் உசுரோட உள்ளவனுக்காக இந்த மாதிரி இருக்கு, மனுஷனா வாச்சிருக்கான், கேட்ட கேள்விக்கு பதிலாக்கி வருவான். இறந்து போன இடத்துல போய் பண்றீங்கிறது அநியாயம், அதுதான் இன்னும் தாங்க முடியாம இருக்குது. இறந்து போன தர்காவுல, இந்த தர்காவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதா தெரிஞ்சுக்கிறீங்களா? தர்காங்கிறதை பற்றி இஸ்லாத்தினுடைய நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுப்னல் குபூர், ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய சமாதியை கட்டக்கூடாது. நபிகள் நாயகத்தின் தடை. ஒரு ஆள் இறந்துட்டாங்க, யார் எவனா வேண்டாம் இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு மனிதர் இறந்து விட்டால் இறந்த இடத்திலே எந்த கட்டுமான பணியும் இருக்கக்கூடாது. இது நபிகள் நாயகத்துடைய கட்டளை. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுதஸ்ஸல் குபூர், சமாதிகள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள்.
சமாதியை கட்டி சந்தனம் பூசுறீங்க, சிமெண்ட் பூசுறீங்கல்ல, பூச்சி வேலை எதுவும் நடக்கக்கூடாது. சமாதிகள்ல கட்டவும் கூடாது, பூசவும் கூடாது. இது நபிகள் நாயகத்தினுடைய கடுமையான எச்சரிக்கை. அது மாத்திரம் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகனை கூப்பிடுகிறார்கள். அலியை கூப்பிட்டு சொல்றாங்க, லா தத அயல் அருந்து கபரம் முஸ்ரிஃபன் இல்லா செவ்வைத்தகும். இந்த மதீனாவிலே எங்கெல்லாம் கபர்கள் சமாதிகள் உயரமாக இருக்கிறதோ இடித்து தரமட்டமாக்கிட்டு வா. முஸ்லிம் என்ற ஆதாரப்பூர்வமான நூல்ல கரீசு தர்காவை இடிக்க சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கெல்லாம் சமாதிகளை உயரமாக கட்டியிருக்கிறார்களோ அதை இடிச்சு தூளாக்கி மருமகன் அனுப்புகிறார்கள். இதை நம்ம கண்ணால பார்க்கிறோம். நமக்கு இந்த 5 நாளும் செஞ்சு எச்சரிக்கையில் அதிகம் கபரை பற்றி தான் அதிகமா எச்சரிக்கை. எப்படி பண்றாங்க? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹு குபூர் அன்பியாஹிம் மசாஜித். யஹூதிகளும் நசாராக்களும் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை, அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். சொல்றாங்க, நபிமார்களை மூசா நபி, சுலைமான் நபி, இப்படி முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களை எல்லாம் என்ன ஆக்கிட்டாங்க? தர்காவாக்கிவிட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று எதுக்கு இப்படி சொல்றாங்க தெரியுமா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, லவ்லா தாலிக்க லஉப்ரிஸ கப்ருஹு. இப்படி நபிகள் நாயகம் எச்சரிக்காவிட்டால் அவர்கள் கபரும் அன்றைக்கு கட்டப்பட்டிருக்கும். தனக்கு கட்டிடக்கூடாது வேண்டி தான் இறந்த பிறகு மூசா நபிக்கு செஞ்ச மாதிரி, சுலைமான் நபிக்கு செஞ்ச மாதிரி, தாவூத் நபிக்கு செஞ்ச மாதிரி, அதுக்கு முன்பு உள்ள நபிமார்களுக்கு செய்த மாதிரி தன்னுடைய கபரையும் தர்காவாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக என்ன எச்சரிக்கை பண்றாங்க? அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கும். நபிமார்களுடைய கபராக இருந்தாலும் சரி, அவுலியாவெல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது, நல்லடியார்னு சொல்லவில்லை. நபிமார்கள் கன்ஃபார்மா நல்லடியார்கள். நபிமார்கள் உறுதியா நல்லடியார். இப்ராஹிம் நபி நல்லடியார் நமக்கு அடிச்சு பேச இயலும். சாவுல மீது நல்லடியார் அடிச்சு பேசலாம் இருக்கும், இல்லாம இருக்கலாம். இப்ராஹிம் நபி நல்லடியார் அடிச்சு சொல்ல இயலும். மத்தர்சா நல்லடியார் அடிச்சு பேச இயலுமா? மறுமையில் நமக்கு தெரியும் அவர் நல்லடியாக இல்லையா, அப்புறம் தான் தெரியும். குர்ஆன்ல அல்லாஹ் யாரை சொன்னாலும் அவங்க நல்லடியார்கள். அவங்க கபரை கட்டக்கூடாது என்றால் நபிமார்களுடைய கபர் கட்டுவது சாபத்திற்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். என்றால் நீங்க எங்க போய் கொண்டிருக்கிறீர்கள்? தர்கா இல்லாதவர் பாவம் செய்து வருகிறீர்கள். எந்த உள்ளே தர்கா இல்லாத ஒரு அஜர்த்து போனாலும் அஜர் சீக்கிரம் வெற்றி தொலையா உன்னைய வச்சே தர்கா கட்ட போறவங்க. அந்த அளவுக்கு தர்கா தான் ஒரு பரக்கத்தினுடைய அறிகுறி என்று ஆக்கிவிட்டார்கள். அப்ப தர்கா இல்லாட்டி பாவம் தர்கா இருக்கிறது தர்க்கங்கிறாங்க. நபிசல்லாசனம் சாபம் இறங்கிக்கிட்டே இருக்கிறது. இன்னும் சொன்னார்கள், லா தஜாலு கபரி ஈதா, மக்களே என்னுடைய அடக்கத்தலத்திலே விழா நடத்தாதீர்கள். அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நபிகள் நாயகத்துடைய தர்காவுல சந்தன கூறு உண்டா? தேர் திருவிழா உண்டா? கொடிமரங்கள் உண்டா? இந்தியல் உண்டா? வேதாதி டான்ஸ் உண்டா? இளையராஜா கச்சேரி உண்டா? இந்து கோஷி நடனம் உண்டா? இதெல்லாம் உண்டு, தர்காவை உண்டு. இல்ல நீ சொல்ல முடியுமா? நான் ஊர்ல போட்டாங்க, புத்தச்சேரியில பார்த்தோம், கல்லார்ந்த ஊர்ல பார்த்தோம். என்ன பண்றாங்க? மகானுடைய பேஸ் நாள்ல விழா நடக்க, கந்தூர் விழா நடக்க இருக்கிறது. அதுல பிந்து கோஷி நடனம் நடைபெறும் அல்லது தேவாரி நடனம் நடைபெறும். அதை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம். இப்படிக்கு நாட்டாங்க பஞ்சாயத்தார்கள் போஸ்ட் எடுத்து விட்டான். எதை பார்த்துட்டு? இந்த தேவாரியை பார்த்துட்டு மகானுடைய நல்லாசியை பெறணுமா? இந்து கோஷை பார்த்துக்கிட்டு மகானுடைய இதெல்லாம் நபிகள் நாயகத்துடைய தர்காவில் உண்டா? உண்டானு இல்ல. நபிகள் நாயகம் துஆ செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு போய் ஹஜ்ஜுக்கு போனவர்கள் மதீனாவுக்கு போய் கபர் பக்கம் நின்று இப்படி கையெழுத்து பண்ணி வைங்க, பின்னி எடுத்துறான், போலீஸ் சரியா நிற்பான். இங்க சொல்ற அலர்ட் ஆகல, எங்க வர்ற அலர்ட் திரும்ப பள்ளிவாசல் பக்கம் திரும்ப அடக்கத்தலத்தை திரும்ப அதை அடிக்கிறாங்க. அடி கொடுக்க எல்லாம் போட்டுக்கிறான். ஏன் பாட்டுருக்கான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ் என்னுடைய அடக்கத்தலத்தை வழிபாடு நடத்த வச்சுக்கூடாது. லா தஜால் கபரி ரஹனன் யோபத், என்னுடைய கபரை ஒரு வழிபடும் இடமாக ஆக்கி விடாது, என்னுடைய கபரை விழா நடத்தி விடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நபிகள் நாயகத்துக்கு சந்தன கூடி இல்லை, நபிகள் நாயகத்துக்கு கொடிமரம் இல்லை, நபிகள் நாயகத்துக்கு தாபூத்து இல்லை, நபிகள் நாயகத்துக்கு நீங்கள் நடத்துகிற இந்த விழாக்கள் எதுவுமே இல்லை. இதெல்லாம் இஸ்லாத்தில் நிலைமையா? இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிர்ப்பு விளங்குதா? செய்யறதெல்லாம் இருந்தா கூட இடிக்கணுங்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்?
புனிதம் பறக்கத்தின்றும் மார்க்கத்தில் இருந்த ஒரு நல்ல காரியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றையோட மறந்து விடுங்க. அதுக்காக தர்காத்தை இடிக்கிறாங்க போய்கிட்டு அந்த நிலை அந்த மக்கள் தங்கள் கையால் இடிக்கிற அளவுக்கு அவர்கள் திரும்ப வேண்டும். விளங்கின பிறகு இடிப்பார்கள். அதாவது இடிக்க சொன்னாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் உண்டாக்கின பிறகு இடிக்க சொன்னார்கள். நீங்க போய் இடிச்சு விட்டு நீங்க சட்டம் பேசின உண்டாக்கிட கூடாது. இடிக்கணும் என்ற சட்டத்தை சொல்லிக் கொடுக்கணும். இடிக்க வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. எப்படி இருக்கணும்? அல்லாவா நம்ம கையில கவர்மெண்ட் கொடுத்தா இடிச்சு விடலாம். கவர்மெண்ட் கொடுக்கலையா அந்த மக்களையும் சாலை இடிப்பாங்க. எத்தனையோ பேர் தர்காவுக்கு அந்த அதை சம்பாதித்து அதை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த வாரிசுகள் எல்லாம் கூட எவ்வளவு பேர் இன்னைக்கு ஏகத்துவ கொள்கை என்றால் நாகூர்லேயே மாறி வந்திருக்கிற காட்சி நாங்கள் பார்க்கிறோம். இங்கே வருவார்கள். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால், அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்தால் நிச்சயமாக திரும்புவார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், இறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான். நாம் செய்கிற பாவங்கள், பலதரப்பட்ட பாவங்கள் இருக்குது. இந்த பாவங்கள்ல அல்லாஹ் அறவே மன்னிக்காத பாவம் எதுன்னு கேட்டா இதுதான். பெரிய அல்லாஹ் மனுஷ நிலைக்கு இறக்குறது அல்லது மனுஷனை அல்லாஹ் நிலைக்கு தூக்குறது. இதுதான் சிரிக்குங்கிறது. இணை கற்பித்தல். இது அல்லாவுக்கு இணையாக மனுஷனை அல்லது மனுஷனுக்கு இணையாக அல்லாஹ் ஆக்குதல். அப்ப அல்லாவுக்கு ஈக்குவலா மனுஷனாக்காதீங்க, மனுஷனுக்கு ஈக்குவலா அல்லாஹ்வாக்காதீங்க என்பதுதான் அந்த பெரிய குற்றம். அல்லாஹ் மன்னிக்காத குற்றம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹு லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். உசுரோட இருக்கும்போது திரும்பினா மன்னிச்சுக்கிறோம். அதுக்காக இப்ப மன்னிக்க மாட்டான் நினைக்க கூடாது. மௌத்தாயிட்டோம்னா மன்னிக்க மாட்டான். இப்பயே திரும்பிக்கலாம். இது வரைக்கும் தர்கா வழிபட்டவர்கள் இந்த நிமிஷம் திரும்பிக் கொண்டீர்களேயானால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். திருந்தாம மௌத்து எப்ப வேண்டாலும் வரும். போய்கிட்டு வந்துடும். இப்பவே உறுதி எடுத்துக்கொண்டு போகல மௌத்து வந்துச்சுன்னா மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். சொர்க்கத்துக்கு செல்லவே முடியாது. உலக வசனக்குள்ள ஹபித் அன்ஹும் மா கானூ யஅமலூன். இணை கற்பித்தார்கள் என்று சொன்னால் செய்த நல்லறங்கள் எல்லாம் பாழாகி போயிடும். இணை கற்பிச்சிட்டீங்க, தர்காவுக்கு போயிட்டீங்களா, அவுலியான் மனுஷனால விழுந்தீங்களா, குடிமரத்தை கொண்டுட்டீங்களா, பஞ்சாப் எடுத்தீங்களா, மாரடிச்சுட்டு போனீங்களா, ஹசன் ஹுசன் ஊரகம் விட்டீங்களா, என்ன நடக்கு? செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். உலக வசனக்கு ஹபித் அன்ஹும் மா கானூ யஅமலூன். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து ஒன்னும் கிடைக்காது. தூக்கி மூஞ்சில எறிஞ்சு வாழலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கிறார். லயின் அஷ்ரக்த யஹபத்தன் அமலுக்கு. முஹம்மதே, நீ இணை கற்பித்தால் உம்முடைய நல்லறம் அழிந்து போய்விடும். நீ இணை கற்பித்தால் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதனால மறுமையிலையும் சரி இம்மையிலும் சரி நம்ம ஈமானை காத்துக் கொள்வதாக இருந்தால், உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதாக இருந்தால் மற்ற செயல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் மூலமாக சரியாக்குங்கள். அடிப்படை கொள்கை இப்போது சரியாக்குங்கள். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் வணங்காட்டா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ்வுடைய இடத்துல அடுத்தால வச்சா மன்னிக்க மாட்டாங்க. வச்சுக்கோங்க, ஒரு புருஷனுக்கு செய்யற கடமைய மனைவி செய்ய தவறினால் மன்னிச்சிருவான். புருஷன் இடத்துல கொண்டு இன்னொருத்தனை வச்சா மன்னிக்க மாட்டான். ரெண்டு வித்தியாசம் வருங்களா? புருஷனுடைய இடத்துல புருஷனுக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க, மன்னிச்சிருவான். புருஷனை வைக்கிற இடத்துல வேற ஒருத்தனை வச்சா, ஒரு பொம்பளை வச்சா புருஷன் எடுத்துருவானா? ஒரு மனைவியின் மீது கணவனுக்கு இருக்கிற உரிமையை விட அல்லாஹ்வுக்கு நம் மீது அதிக உரிமை இருக்கிறது. அவன் இடத்துல உன்னைய படைச்சு உனக்கு ரிசுக்கு தந்து அவன் பூமியில வாழ்ந்துகிட்டு அவன் தண்ணீரை குடிச்சுக்கிட்டு அவன் காற்றை சுவாசித்துக் கொண்டு அவன் உழைக்க செய்வதை சாப்பிட்டுக் கொண்டு வணக்கத்தை கொண்டு அடுத்தால் இவர்தான் கேட்டீங்கன்னா எவ்வளவு கோவம் அவனுக்கு. உன் கண்ணு முன்னாடி அந்த ஆள் மோட்டாட்டு இருக்கிறாரு, அவத்தை போய் துவா செய்யணும். உன் கண்ணு முன்னாடி மகான்களுக்கு புள்ளை இல்லாம ஆக்கியிருக்கிறான். எத்தனை மகானுக்கு புள்ளை இல்ல. நான் ஒரு ஆண்டவர் ஒரு பிள்ளை இருக்கா? பிள்ளைங்க வளர்ப்பு பிள்ளையா இருக்க வருது. யார்கிட்ட நீ புள்ள கேட்கறியோ அந்த நாகூர் ஆண்டவருக்கு என்ன இல்ல, அல்லாஹ் புள்ளைய கொடுக்கல, பொண்டாட்டியும் கூட கொடுக்கல. அந்த சுகத்தை கூட அல்லாஹ் இல்லாம எடுத்துட்டான். மனைவியும் கொடுக்கிற மக்களையும் கொடுக்கிற அல்லாஹ் உனக்கு அதை தந்திருக்கான். நீ போய் அவளியாவே பிள்ளையை தாண்டு கேட்கிறான். அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை அதிகாரிகளுக்கு அல்லாஹ் கடைசி காலத்துல 90 வயசுல பிள்ளையை கொடுத்தான், 3 வயசுல கொடுத்தான். இப்ராஹிம் நபிக்கு தள்ளாத வயசுல கொடுத்தான். ஜக்கரியா நபிக்கு தள்ளாத வயசுல பிள்ளையை கொடுத்தான். தனக்குத்தானே பிள்ளையை உண்டாக்கிற முடியல. அய்யூப் நபிக்கு நோயை கொடுத்தான். தனக்குத்தானே அவருடைய நோயை அவரால் தீர்த்துக் கொள்ள முடியவில்லை. நூஹ் நபியுடைய மனைவி தப்பான வழியில போனாங்க. அதை குறித்து அல்வழிப்படுத்த நூஹ் நபியால் முடியவில்லை. லூத் நபியுடைய இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள சம்பவங்கள். லூத் நபியுடைய மனைவி தப்பான வழியில போனாங்க. அந்த மனைவியை திருத்தி நல்வழிப்படுத்துகிற அதிகாரத்தை கூட லூத் நபிக்கு அல்லாஹ் கொடுக்கல. நூஹ் நபியுடைய மகன் தப்பான வழியில போனா
அவனை திருத்தி அவனை கப்பல்ல ஏற்றி காப்பாற்றுற அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. இப்ராஹிம் நபியுடைய வாப்பா தகப்பனார் ஆசரு தப்பான வழியில போனாரு. பாப்பாவை காப்பாற்றுற அதிகாரத்தை அல்லாஹ் நரகத்தினுடைய கொல்லி கட்டு அல்லாஹ் அவருக்கு விதியாக ஆக்கிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வகையில் உறுதுணையாக இருந்த அபூ தாலிப், நெருக்கமாக இருந்த அபூ தாலிப் நேரடியாக சொன்னாங்க, கேட்க மாட்டேன்ட்டாரு. அவரை சொர்க்கத்தில் சேர்க்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முடியல. அல்லாஹ்வுடைய தூதரா நியமிக்கப்பட்டவுடனே குடும்பத்தாரை எல்லாம் கூப்பிட்டாங்க, மகளை கூப்பிட்டாங்க, பாத்திமா கூப்பிட்டாங்க, சபியா கூப்பிட்டாங்க, முத்தலிப குமா அப்துல் முத்தலிபுடைய வம்சத்தை எல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? பாத்திமாவே, முகமதுடைய மகள் பாத்திமாவே, என்னுடைய சொத்துக்களை கேள் தருகிறேன், என்னுடைய பணங்காசுகளை கேள் தருகிறேன். அல்லாஹ்விடத்தில் என்னால் உன்னை காப்பாற்ற இயலாது. அங்க காப்பாற்றுவதாக இருந்தா ஒரு இறைவனை ஏற்று ஒழுங்கா நடக்க வேண்டுமே தவிர முகமதுடைய மகள் என்று சொல்லிக் கொண்டெல்லாம் தப்பிக்க முடியாது. காசு வேண்டா தரணும், பணம் தர. ரசூலுல்லாஹ் பெரிய பணக்காரர் இருந்தாங்க. இறை தூதர் அறிவிக்கிற 40 வயசுல ஊர்ல பெரிய பணக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இப்ப சொன்னாங்க, மகளே சொத்துக்களை கேள் தர்றேன், பணம் தர்றேன். அங்க வந்து நீங்க முடியாது. மறுமை நாளையில ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் தண்ணிக்கு ஓடி வருவாங்க. நபிகள் நாயகத்துக்கு விநியோகிக்கிற பொறுப்பை கொடுத்திருப்பான். வரும்பொழுது தடுத்து நிறுத்தப்படுவார்கள் சஹாபாக்களை. நபிகள் நாயகம் தோழர்கள் விடுதலை கூப்பிடுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? யா முஹம்மத் லா தத்ரி மா ஹதஸு பாலக, முஹம்மதே உனக்கு பிறகு இவர்கள் எப்படி நடந்தார்கள் உனக்கு தெரியாது, சிபாரிசு பண்ணாத, இவங்க விஷயத்தை பேசாத, தோழர்களுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்றான். நபிமார்கள் நபிகள் நாயகத்துடைய தோழருக்காக பேசாதுன்னு சொல்றான். அதனால மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் மகானு நபி வாரிசு சொந்தம் பந்தம் எதுவும் எடுபடாது. அல்லாஹ் ஒருத்தனை மாத்திரமே வணங்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர யாரையும், எந்த மகானையும், நபியையும், வலியையும், எந்த சக்தியையும் வணங்கக்கூடாது என்ற அடிப்படை கொள்கையில் இருக்க வேண்டும். அந்த கொள்கையின் பக்கம் நாம் திரும்பியவர்களாக, உண்மையான அடிப்படை கொள்கையை புரிந்து கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதரர்களே, 12 பேருக்கு கேள்வி பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 12 பேரும் அந்த நேரத்தில் இருந்து கேள்வி கேட்டா சகோதரர் பீடி அவர்கள் இங்கே பதில் சொல்லுவாங்க. இது அதுக்கு முன்பு ஒரு முக்கியமான அறிவிப்பு கேட்டால், இப்ப முக்கியமான செய்தி, நான் என்னுடைய உரையில சொல்ல வேண்டிய செய்தி, எல்லா நிகழ்ச்சிகளிலையும் சொல்ல வேண்டிய செய்தி, நீங்களும் அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய செய்தி, முஸ்லிம்கள் மாத்திரமில்லாமல் முஸ்லிம் அல்லாதவர்களும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு செய்தி ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னன்னு கேட்டா, இன்றைக்கு அமெரிக்கா என்ற ஒரு ஆதிக்க சக்தியின் மூலமாக உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு மிரட்டல். ஒவ்வொரு நாட்டையும் மிரட்டுறான், ஆயுதம் இருக்குங்கிறான், அதை அழிச்சிருவேங்கிறான், இதை அழிச்சிருவேங்கிறான். இப்படி நாளைக்கு இந்தியாவுக்கு வரலாம், பாகிஸ்தானுக்கு வரலாம், சவுதி அரேபியாவுக்கு வரலாம், உலகத்தை எல்லாம் மிரட்டி தன்னுடைய ஆளுகைகளை கொண்டு வரலாம் என்று திட்டம் போட்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு நம்மால் இயங்குற பதிலையும் நம்ம கொடுக்கணும். நம்ம போய் எதிர்த்து அந்த அணு ஆயுதங்களுக்கு முன்னாடி, டொமஹாக் ஏவுகணைகளுக்கு முன்னாடி, அந்த டைசி கட்டருடைய குண்டுகளுக்கு முன்னாடி, கொத்து வெடி குண்டுகளுக்கு முன்னாடி நம்மளால எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பலவீன நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் பலவீனமான இந்த குடிமக்கள் மத்தியில் கையில அல்லாஹ் ஒரு பலமான ஆயுதத்தை தந்திருக்கிறான். அந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக அமெரிக்காவில் ஒரு பிச்சைக்காரன பணம் இருக்கிறவங்க ஆட்டம் போடுவான். அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டங்கள் உருவாக வேண்டும். அமெரிக்க மக்களே அமெரிக்காவுக்கு எதிராக போராட வேண்டும். அந்த நிலையை உண்டாக்குனீங்கன்னா உலகத்தில் குரான் தலையிட்டு மூக்க நுழைக்கிற நிலை வராது. அப்படி வரணும்னா என்ன செய்யணும்? இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்துகிற 90% பொருட்கள் அமெரிக்காவுடைய பொருட்கள். உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் குளிக்கிற சோப்புகள், அது லக்ஸா இருந்தாலும், லைபாயா இருந்தாலும், ரெக்ஸோனாவா இருந்தாலும், நீங்கள் துணி வைக்கிற 501 இருந்தாலும், விண்ணா இருந்தாலும், சர்பாக இருந்தாலும், பயன்படுத்துகிற 90% பொருள்கள் ஹிந்துஸ்தான் லீவர் என்ற பெயரில் உங்களுடைய வீடுகளில் வரக்கூடிய பொருள்கள், ஏரியல் என்ற பெயரில் வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் அதனுடைய லாபங்கள் யாருக்கு போகுது? அமெரிக்க கம்பெனிகளுக்கு போகிறது. அந்த மாதிரியாக கொஞ்சம் தரம் குறைஞ்சாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்தியாவுடைய பவர் சோப்பை வாங்குவோம். தரம் குறைந்தாலும் பரவாயில்லை, இந்தியாவில் தயாராகக்கூடிய பொன்னுண்டு சோப்பை வாங்குவோம். அது மாதிரியான ஹென்கோவை வாங்குவோம். இப்படி ஜெர்மன் கம்பெனி இருக்கிறது, வேற நாடுகள் கம்பெனி எல்லாம் இருக்கிறது. அப்ப நீங்கள் அந்த பயன்படுத்துற பொருள்கள் சோப்புன்னு எடுத்தா அதான் பாத்திரம் வைக்கிறதா இருந்தா கூட நாங்கள் சபீனா எடுப்பதை தவிர விம்பார் வாங்க மாட்டோங்கிற அளவுக்கு அமெரிக்காவுடைய ஒவ்வொரு ப்ராடக்டுகளையும் நீங்கள் புறக்கணித்தால்
நேற்று பேப்பர்ல போட்டுக்கலாம் 4000 கோடி ரூபாய் கொக்கோ கோலாவில் ஒரு வருஷத்துல உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு இந்தியாவில் 4000 கோடி ரூபாய். இந்த 4000 கோடிகள் தான் டொமஹாக் ஏவுகணைகளாக உங்க தலையில நாளைக்கு உள்ள போகுதான் வச்சுக்கல. அவங்க கிடைக்கிற காசுகள் தான் நாளைக்கு நமக்கு இந்தியாவுக்கு வந்த கதிதான். எங்க போடுவான்னு சொல்ல முடியாது. யுத்தத்தில் போரில் ஈடுபட்ட சிப்பாய்களை கொள்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த அமெரிக்க காட்டுமிராண்டிகள் சிவிலியன்களை குழந்தைகளை கொள்கிறார்கள், மருத்துவமனையை கொண்டு போடுகிறார்கள், பெண்களை கொள்கிறார்கள், போர் செய்கிற வீரர்களோடு நேர்கள் நிற்கிறதில்லை. அப்ப இந்த மாதிரியாக நாளைக்கு நம்ம தலையில விழாதுன்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய நகரங்களை தேர்ந்தெடுத்தான் போடுவான். அதுக்கு முன்னாடி 100 கோடி பெரிய சந்தை, இந்தியா பெரிய சந்தை, சைனா பெரிய சந்தை. சைனாவில் அமெரிக்கா வாழாட்ட முடியாது. அவன் எல்லாத்துக்கும் மாற்று பொருள்களை வச்சுக்கிட்டு அவங்கள அமெரிக்காவுடைய மார்க்கெட் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். சைனாவுக்கு அடுத்து இன்னைக்கு 100 கோடி மக்கள் வாழ்றாரு. நம்ம தான் 10 அமெரிக்காவுக்கு சமமா இருக்கிறோம். அப்ப 100 கோடி மக்களும் அமெரிக்க பொருளை புறக்கணிச்சுக்கிட்டு வைங்க. அரபு நாடுகள்லாம் இன்னைக்கு புறக்கணிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐரோப்பிய நாடுகள்லாம் இன்னைக்கு புறக்கணிச்சுட்டு இருக்கிறாங்க. உலகம் பூரா அந்த எதிர்ப்படை வர்ற நேரத்தில் கவனமாக இருந்து சோப்பு பண்றோமா, நாங்க புத்தகம் வெளியிட்டிருக்கோம் இலவசமாக. அமெரிக்க தயாரிப்புகள் என்னென்ன, அதுக்கு பதிலாக இந்திய தயாரிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத நாங்கள் புத்தகமா வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் வசூல் செய்த அந்த புத்தகத்தை வாங்கி உங்க ஏரியாக்கள் உங்க பேரை போட்டுக்கிட்டு இதெல்லாம் வாங்காதீங்கம்மா வீடா போய் சொல்லணும். கழுத்துல இருக்கிறீங்களா கோல் கேட்டுங்கிறீங்க, அதுக்கப்புறம் மேல குளோசப்புங்கிறீங்க, பெப்சில்ங்கிறீங்க, எல்லாம் தான் எல்லாம் அமெரிக்காவோட கம்பெனி. நீங்க அதிலிருந்து மாறணும், ஹிமாலயா மாற வேண்டும். நம்ம இந்தியாவுடைய எத்தனை கம்பெனிகள் மிஸ்வாக் இருக்குது, அதுல நோக்கி திரும்ப வேண்டும். அது மாதிரி ஓடோமாஸ் கம்பெனிக்கு அவன் என்னது போடுறான், அவன் ஒண்ணு போடுறான். இப்படியான இந்தியாவுடைய கம்பெனிகள் குசுவத்தி வாங்குறீங்களா, மாற்றி வாங்கிடக்கூடாது. நம்ம டாடா நம்ம நாட்டில் போடக்கூடிய இருக்கிறது குசுவத்தி எல்லாம் நமக்கு விளங்கல. நம்மளை அறியாமலேயே நம்ம நாட்டில் உள்ள கொக்கோ கோலா பாலிமார்க் எல்லாம் காண தூக்கி விட்டாங்க, திருத்தாங்க எல்லாம் காண தூக்கி விட்டாங்க. எல்லாம் கொக்கோ கோலா 2 ரூபான்னு கொடுப்பான் வேணும். அந்த கம்பெனிக்காரன் ஓடி முடிஞ்ச பிறகு 20 ரூபான். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஊரில் நுழைய வேண்டியது 5 ரூபாய்க்கு பாத்திரமா. இங்க எதுக்கு தெரியுமா, லோக்கல் 5 ரூபாய் கொடுத்துருப்பான். அந்த லோக்கல் கம்பெனிக்காரன் இழுத்து மூட வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு நஷ்டப்படுவாங்க. அவன் துண்டக்கான ஓடி போயிடுவான். 20 ரூபாய் பிறந்தாரு. குடிக்கிற தண்ணி தண்ணீர் வடிச்சேன் கிண்ண வாங்கி வச்சிருந்தாங்க. திருப்பி கொண்டு கொடுத்து காசு வாங்கிட்டு சொன்னோம். கிண்ண வாட்டு தண்ணி நாங்கெல்லாம் 5 வருஷமா குடிக்கிறது கிடையாது. அமெரிக்காவுடைய தண்ணீரை குடிக்க மாட்டோம், கிண்ண குடிக்க மாட்டோம், பெப்சி குடிக்க மாட்டோம், கொக்கோ கோலா குடிக்க மாட்டோம். தண்ணீர் குடிப்போம், குடிச்சா கூட பிஸ்லரி வாங்கி குடிப்போம், இந்திய தயாரிப்பு வாங்கி குடிப்போம். அமெரிக்காவுடைய தயாரிப்பு குடிக்க மாட்டோம். தண்ணீர்ல இருந்து, சோப்புல இருந்து, அணியில ஆடையில இருந்து, குண்டூசியில இருந்து ஒவ்வொரு பொருள் வாட்சி வச்சிருக்கீங்களா, வாங்குறதுக்கு இருந்திருக்கிறோம். இந்தியாவுடைய பாதுகாப்பு பணத்துக்கு உடைச்சிட்டு வந்தோம் விருப்பத்துல, ஆத்திரத்துல. அப்ப அந்த மாதிரியான முறையில பேனா வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொருள்களையும் இந்திய மக்கள் பூரா அமெரிக்கா பொருளை புறக்கணிச்சீங்கன்னா அதான் அதுக்கு கொடுக்கிற பத்திரிகை குறையணும். இங்கிருந்து வர்ற வருவாய் குறையணும். அங்க தட்டுமாற்றம் வறுமை தாண்டவமாடும். அங்க போராட்டம் வெட்டிக்கும். அவங்க பச்சை கொளுத்துவான். அவன் லோக்கல் பிரச்சனையை உண்டாக்குவான். இந்தியா மட்டும் 100 கோடி மக்களும் இந்த எண்ணத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அமெரிக்கா அவுட். வேற ஆயுதங்கள் எடுக்க தேவையில்லை. அமெரிக்காவை உலக வரைபடத்தில் ஒரு பிச்சை அர்ஜென்டினாவுடைய அதிபர் நாட்டை விட்டுட்டு ஓடின மாதிரி ஜார்ஜ் புஷ் நாட்டை விட்டுட்டு ஓடுற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஆக்க முடியும். புறக்கணிப்பீங்களா? வெளியில பிரசுரங்களை நாங்கள் உணர்வு பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறோம். அதை வாங்கி உங்க பேரை போடுற பட்டியலை வெளியிட்டு வீடு வீடா திருவா கொடுக்கணும், பள்ளிவாசல் கொடுக்கணும், இந்து மக்கள் கொடுக்கணும். இதை இந்து முஸ்லீம் நேற்று இல்லப்பா, இது உனக்கு நாளைக்கு இந்தியாவில் இருக்கலாம் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றாங்க. இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காக்காரன் இன்னைக்கு ஈராக், அப்புறம் சிரியாவுக்கு அடுத்து இந்தியா தான். ஏன்னா இந்தியா நீங்க கொண்டு மத்த எல்லாம் முன்னேறிட்டு நிறுத்துவான். இந்தியாவோட பயங்கர ஆயுதம் இருக்குமா இல்லமோ, இருக்குமா இல்லன்னு சோதனை இருக்குன்னு இருக்கு. நான் இருக்கிறேன் இல்ல இல்லன்னு சொன்னா இல்ல இருக்குது, நான்ல இருக்குங்கிற என்ன எடுக்க ஈராக்ல என்ன எடுத்தான் ஒன்னும் எடுக்கல. இவ்வளவு பேர மக்களை கொண்டிருக்கான். அப்ப இப்படிப்பட்ட ஐரோப்பியர்கள் உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவர்கள். அல்லாஹ் சத்தின்னா போய் அழிச்சுட்டு வரலாம், சக்தி தரல. என்ன ஆயுதத்தை தந்திருக்கிறானோ அதை பயன்படுத்துங்க. ரொம்ப கவனமா இருக்கீங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. நம்முடைய மேடைகள்ல கொண்டாந்து கிண்ண ஆற்ற வைக்கிறதா இருந்தா அறியாம வேண்டு வைக்கல. உங்களுக்கு தெரியல எந்த பொருள் அமெரிக்க ப்ராடக்ட், எந்த பொருள் இந்திய ப்ராடக்ட் அறியாமல் இருக்கிறீங்க. அதை மக்கள்கிட்ட வெளிப்படுத்தி கொண்டு போற கடமையை செய்ய. கேள்விகள் சொல்லுவாங்க. அப்படின்னா இளைஞர் நாடுகளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ராஜ்யத்துக்கு ராணுவ பற்றி அரபி தெரியாது.
இடத்திலிருந்து அகற்றியும் விடுகிறாய். நீ நாடி வரை கண்ணியப்படுத்துகிறாய். நீ நாடி வரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய். நன்மைகள் யாரும் உன் கைவசமே உள்ளன. அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றம் இருக்கிறாய் அப்படின்னு போட்டுட்டு இது நீ நாடியவரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய் அப்படின்னு போட்டுட்டு அப்ப அல்லாஹ் இழிவுபடுத்துறத நோக்கமா கொண்டு இப்ப பிறவங்க ஹமான் அப்படிங்கிறவங்க அல்லாஹ் எடுத்துக்காம சிலை மூழ்கடிக்கப்பட்டாங்க. மூசாவும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அதை எதிர்த்தாங்க. அப்ப இவங்களுடைய ஒரு இதை பிறவங்களையும் ஹமானையும் உருவாக்கியது அல்லாஹ் தான். அப்ப இழிவுபடுத்தவும் செய்கிறான்னு போட்டு இதுக்கு என்ன விளக்கமா எடுத்துக்கிறது? நாடியவரை இழிவுபடுத்தும் அல்லாவே இழிவுபடுத்துறத நாடுறாங்களா அப்படிங்கிறது தான் தெரியும். அதாவது முதல்ல நம்ம இறைவனை புரிந்து கொள்ற விஷயத்துல இதையும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன விஷயம்? இறைவன் ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தால் அவன் நாடியவின் அடிப்படையில் இருக்கிறானே தவிர ஒருவருடைய நிர்பந்தத்துக்கு பணிந்து எடுக்க மாட்டான். ஒரு ஆளுக்கு அல்ல ஆட்சியை கொடுக்குறான், ஆட்சியை கொடுன்னு அவங்க அல்லாட்ட இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அல்லாஹ் ஒருத்தரை இழிவுபடுத்தணும்னு முடிவெடுத்தாலும் அவனாகத்தான் இந்த முடிவு எடுப்பானே தவிர அந்த முடிவு யாருக்கும் பயந்துகிட்டு எடுத்த முடிவாகவோ யாருக்கும் கேட்டு பணிந்து செய்த முடிவாகவோ இருக்காது. இதுதான் அர்த்தம். ஒரு ஆட்சியை அல்லாஹ் கொடுக்குறான், ஜார்ஜ் புஷ்லயே ஆட்சியை கொடுத்துருக்கான்னா ஜார்ஜ் புஷ் பயந்துட்டு எல்லாம் கொடுத்துருக்கான். அவன் நாடுனா கொடுப்பான். பின்னாடி மிதிக்கிறதுக்காக வேண்டி நிறைய மேல பாவத்தை சுமத்த வச்சிருக்காங்க எல்லாம் என்ன செய்வான், கொடுப்பான். அப்ப அந்த ஆயத்துல குலில்லாஹும்ம மாலிக்கல் ஆயத்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், ஆட்சி அதிகாரிகளுக்கெல்லாம் அதிபர்களுக்கெல்லாம் அதிபராக இருப்பவனே, தூக்கில் முழுக்க மந்தஷா, நாடியவருக்கு நீ ஆட்சியை கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம்னா, நாங்க நினைச்சு ஒரு ஆட்சியை உண்டாக்க இயலாது, நீ நினைச்சாதான் ஒரு ஆட்சி உண்டாக முடியும் என்று சொல்லுங்கள். ஒரு தஞ்சீவல் முழுக்க மிம்மந்தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி எடுத்துக் கொள்கிறாய். வருவான்னு நினைக்க மாட்டான், வந்துருவான். இவன் அழவே மாட்டான், அவன் வந்துருவான்னு எல்லா பேரும் கருத்து போடுவாங்க, வரமாட்டான். அப்ப அல்லாஹ் அவனா ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படிங்கிற கருத்து தான். ஒருவனுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னு வைங்களேன், அதுக்குரிய காரணத்தை வச்சுதான் கொடுப்பான். ஆனால் அவனா தீர்மானிப்பான். கண்ணியத்தை கொடுக்கிறதையும் கூட அல்லாஹ் அவனா தீர்மானிப்பானே தவிர ஒரு ஆளுக்கு பயந்துகிட்டு ஒரு ஆளுக்கு கண்ணியத்தை கொடுக்க மாட்டான். ஒரு ஆளை இழிவுபடுத்துறான்னு வைங்க, அதுக்குரிய காரண காரியங்கள் உண்டாகும் போது இழிவுபடுத்துவான். அதை இன்னொருத்த வற்புறுத்தி இழிவுபடுத்த மாட்டான். அது என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, எந்த காரியத்தை இறைவன் செய்வதாக இருந்தாலும் அவன் சுய முடிவில் செய்கிறான், இன்னொரு ஆளுடைய வற்புறுத்தலுக்கு செய்வது இல்லை. அவனா முடிவெடுத்து செய்வான். ஆட்சியை கொடுக்கிறான்னா அதனுடைய காரணம் என்ன நமக்கு தெரியாது, மறுமையில எல்லாம் வெளிப்படுத்துவான், கொடுப்பான். ஆட்சியை நினைச்சா கொடுப்பான், ஏன்னு கேட்க இயலாது. இன்னொரு நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான், லா யுஸ்அலு அம்மா யஃப்அலு, அவன் செய்வதை பற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாது. வஹும் யுஸ்அலூன், நம்ம செய்வதை பற்றி நம்ம கேள்வி கேட்கப்படுவோம். நம்ம அடிமைகள் எதுமா எதனான்ற கேள்விக்கு ஏன் செய்யறான்னு ஒரு ஜனக்குழுவை கேட்கலாமே தவிர ஏற்று கேள்வி கேட்கலாமா, எதிர்த்து கேள்வி இறைவன் கேட்க முடியாது. அதனால அந்த ஆயத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அல்லாஹ் நினைச்சதை அவன் செய்வான், அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவன்கிட்ட போய் யாரும் மறுக்கவோ ஆட்சேபனை செய்யவோ ஏற்று கேள்வி கேட்கவோ அல்ல மிரட்டி பணிய வைக்கவோ முடியாது. அந்த ஒரு வல்லமையை காட்டுவதற்கு சொல்ல வசனம். அவ்வளவுதான். திருமணம் என்பது மனம் கொடுத்து செய்வது. ஆனா பெண்கள் மகர் வாங்கி தருவார்கள். இதுக்கு வழக்கம். திருமணம் என்பது ஆண்கள் பெண்களுக்கு மகர் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். பெண்கள்கிட்ட மகர் கேட்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பெண்கள்கிட்ட கேட்கறது மகர் இல்லது, அது கொள்ளது. மகர் அர்த்தம் சொல்லக்கூடாது. மகர் என்ன அர்த்தம், மனக்கொடை. கொடை என்பது நியாயமான காரணத்தோட உரிமையோட அனுமதியோடு கொடுக்கறது தான் கொடைன்னு சொல்லணும். லஞ்சத்தை பிடிச்சி அனுபவிக்கிறாங்க அந்த மாதிரியான வார்த்தை சொல்லக்கூடாது. இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஆத்து நிசா சதுக்காத்துகின்ற நிகழா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனம் நோந்து கொடுத்து விடுங்கள். இது குர்ஆனுடைய கட்டளை. ஆனால் இன்னைக்கு அவங்க கேட்கிற கேள்வி பெண்களுக்கு நிலையாக பெண்கள் தரப்புல கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு வாய்மையான பதில் சொல்ல யாருக்காச்சும் புண்ணியம் கிடையாது. ஏன் கேட்கிறாங்க, நீங்க கொண்டு அநியாயத்தினால கேட்கிறாங்க. ஆண்களா இருக்கிறீங்க, இஸ்லாமிய வட்டத்தில் இருக்கிறீங்க,
இஸ்லாத்துல உலகத்துல வரதட்சணை ஒழிச்சு காட்டின ஒரு மார்க்கம், வரதட்சணை நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சமுதாயம். இன்னைக்கு வரைக்கும் அரபு நாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பொங்கலையும் 5 லட்சம் ரூபாய் மகள் கேட்கிறான். 5 லட்சம் ரூபாய் கூட இல்ல, 5 லட்சம் ரியால். ஒரு ரியால் நீ 12 ரூபா. அப்ப என்னாச்சு? 60 லட்சம் ரூபா. 60 லட்சம் ரூபாய் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்றதா இருந்தா சவுதி அரேபியாவில் எவ்வளவு கொடுக்கணும்? 60 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். கொடுக்க முடியாம வீட்டுக்கு கூட ஆம்பளை தேங்கி கிடக்குறாங்க. நம்ம நாட்டில் பொம்பளை கும்பல் தேங்கி கிடக்கிற மாதிரி அங்க என்ன செய்யுது? வீட்டுக்கு நாள் ஆம்பளை கும்பலுக்கு கல்யாணம் பண்ண முடியலன்னு கடைசியில் அரசாங்கத்தில் பார்த்துட்டு செய்யலாம், மானியம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணத்துக்கு கடன் கொடுக்குறான், கல்யாணத்துக்கு மானியம் கொடுக்குறான், கல்யாணம் பண்ற மனு போட்ட ரூபா கொடுக்குறான் சவுதியில. அப்ப அந்த மாதிரி மானியங்கள் வாங்கி கொண்டு பொம்பளைக்கு 60 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 14 நூற்றாண்டாக அது விடுபடாமல் தொடர்ந்து நடந்து இருக்குது. நம்ம எங்க வைத்தோம்? மக்கா காரணத்திலிருந்து உள்ள மற்றெல்லாம் காத்திருக்கு கடவுள் பூஜையை மாத்தின மாதிரி மதுரை விஷயத்தை என்ன பண்ணிட்டு கேட்டா, நம்மை சுற்றி வாழக்கூடிய பிற சமுதாய மக்கள் எல்லாரும் கூட இல்ல, பிற சமுதாயங்களிலும் கூட மகள் கொடுக்கிற பழக்கம் தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் உள்ள சினிமா பாடல்கள் எல்லாம் படிப்பாங்க. எப்படி படிப்பாங்க? தங்க கடிகாரம், வைர மணியாரம், தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார்னு படிக்கிறான். மாமன் மங்கை மகளான தங்கை உனக்காக உலகை விலை பேசுவார்னு படிக்கிறான் ஒரு பாட்டுல. என்ன சொல்ல வர்றான்னா, இது படிக்கிறா, என்ன படிக்கிறா? பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு படிக்கிறா. உன் மாமனுக்கான தங்க தெரியாத தருமா வாங்கி மனம் பேச மாட்டானா? தங்க தெரியாரும் வைர மணியாரும் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவாராம், பொருள் வாங்கி மனம் பேச மாட்டாராம். அந்த காலத்திலேயே இந்து சமுதாயத்திலே வரதட்சணை கிடையாது வர்ற. அந்த கால இலக்கியங்கள் எல்லாம் ஆண்கள் தான் பெண்களுக்கு பரிசம் என்று கொடுத்தார்கள். இது ஒரே ஒரு சமுதாயம், இந்த பிராமண சமுதாயத்தில் மட்டும் இருந்த ஒரு பழக்கம். அப்படியே வேற சமுதாயத்துக்கு சொத்து, அதுல நமக்கு சொத்து. இப்ப இந்த நிலைமையில நம்ம அவனுக்கு கிளாஸ் போயிட்டோம். இப்ப நம்மள்கிட்ட பாடம் படிச்சுக்கணும். அவன் ரூபாதான் கேட்டான், நம்மளால என்ன பண்றான்? சோத்தை கேட்கறான் பிச்சைக்கார மாதிரி. கல்யாணம் பேசும்பொழுது எத்தனை பேருக்கு சோறு தருவீங்க பாருங்க, பிச்சைக்கார ரூபாயும் கேட்கலாம். கல்யாணத்துக்கு முந்தி எவ்வளவு தருவீங்க? நகை எவ்வளவு தருவீங்க? பீரோ தருவீங்களா? கட்டில் தருவீங்களா? வீடு தருவீங்களா? கல்யாணத்துக்கு முந்தி எவ்வளவு தருவீங்க, பிந்தி எவ்வளவு தருவீங்க, ரொக்கமா எவ்வளவு தருவீங்க, கடனா எவ்வளவு தருவீங்க, இதுக்கு பஸ் யாத்திரைக்கு எவ்வளவு தருவீங்க, மறுவீட்டுக்கு எவ்வளவு தருவீங்க, மண்ணாங்கட்டிக்கு எவ்வளவு தருவீங்க? புதுசா உண்டாக்கி ஒரு பொண்ணை பெற்றதுக்காக வேண்டி தெருவா பிச்சை கொடுக்கிறோம். பள்ளிவாசல எந்த சமுதாயத்திலும் பார்த்திருக்கலாம், கோயில்ல பார்த்தது உண்டா? கோயில்ல போய் இந்துக்கள் இருந்துச்சு, மக்களே நான் 5 முதலாளி வந்திருக்கிறேன் பிச்சை கொடுத்து வேணாம் கேட்கறான கோயில்ல. கோயில்ல பிச்சை எடுத்து நடக்கிற அளவுக்கு அந்த சமுதாயம் இல்ல. சர்ச்சில் கேட்கறானா? ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்க நடக்காம இருக்காங்க பள்ளியில. தொழில் முடிச்சா கத்துறாரு, மக்களே சலாம் வரைக்கும் பெரிய சலாம்னு சொல்றாரு. 5 குமராளி வந்திருக்கிறேன், 7 குமராளி வந்திருக்கிறேன், ஜமாத்துல 10 பேர் கடிதம் போட்டு ஊர்ல கண்ணியமா இருந்திருப்பாரு. இந்த பாவி இப்படி பிச்சை எடுத்து வாங்குற காசுக்கு ஆசைப்படுற வெக்கமே இல்லை உங்களுக்கு. உங்க மாமனால போய் பிச்சை எடுக்க வச்சு நொந்து போய் தர காசு பழக்கத்தை எடுத்துருவியா? நீ நல்லா உருப்படியா? நீ அதெல்லாம் நிக்க மாட்டேங்குது. வாங்கி கேளுங்க. 5 லட்சம் வாங்கினா எங்க 5 லட்சம் வாங்கி கல்யாணம் பண்ணி அது எவ்வளவு மிச்சம் இருக்குது? இல்ல. 30 லட்சம் வாங்கினது எங்கிறாது? இல்ல. ஏன்? அது நல்லா பறக்கத்து செய்ய மாட்டான். பறக்கத்து இறைவன் மறைமுகமாக ஒரு அருள் செய்வான். நீ வாங்காம இருந்தா 1000 ரூபாய் உனக்கு பறக்கத்து செய்வான். வாங்கினா 30 லட்சம் ரூபாய் வந்திருக்கு, வாங்கியிருப்பான். கல்யாணம் முடிச்சு பார்த்தா மளிகை கடைக்காரனுக்கு 1 லட்சம் ரூபாய் பாக்கி, ஜவுளி கடைக்காரனுக்கு 2 லட்சம் ரூபாய் பாக்கி, கண்டைக்காரனுக்கு 50,000 ரூபாய் பாக்கி. வாங்கினாச்சு, வாங்கி உனக்கு கடவுளா கேட்கிறான். எதுக்கு நீ வாங்குற? அல்லாஹ் மறைமுகமா அருள் செய்கிறவன், குறைந்த காசு உன் தேவைகளை வைக்கிறவன். பறக்கத்தை அனுபவிச்சிருந்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். வேற சமுதாயங்கள் வேண்டுமானால் பறக்கத்தை அனுபவிக்காம இருக்கலாம். நீங்க கண்ணால் அனுபவிக்கிறீங்க பறக்கத்தை. பறக்கத்தை என்னன்னு தெரியுதா? குறைந்த பொருளில் நிறைந்த பயன். பொருள் குறைய இருக்குங்க, பயன் நிறைய கிடைக்கும். அதுக்கு பேர் பறக்கத். இந்த பறக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சமுதாயம் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறீங்க. எப்படி அனுபவிக்கிறீங்க? ஒரு ஆள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் மாசத்துக்கு, செலவு 12,000 வருது. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற புண்ணியம் இருக்காங்க. சம்பாதிச்சு 10,000 ரூபாய் சம்பாதிச்சு 12,000 ரூபாய் அவனுக்கு செலவாகுது. 2,000 ரூபாய் கடை, வருஷத்துக்கு 24,000 ரூபாய் கடை, 4 வருஷமா 1 லட்சம் ரூபாய் கடை. இது ஒரு வாழ்க்கையான்னு கேட்டான். ஒருத்தருக்கு 1000 ரூபாய் சம்பளம், 100 ரூபாய் மிச்சமா போகுது. இவங்க கடை இருக்குமா? ஒருத்தருக்கு சம்பளம் 1000 ரூபாய், 100 ரூபாய் மிச்சமா போகுது. ஒருத்தருக்கு சம்பளம் 10,000 ரூபாய், 2,000 ரூபாய் கூட செலவாகுது. இதை நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? யாரெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தாலும் கூட
அடுத்தவன் கடை வாங்குறதுக்கு ஆக்கிறாத இருக்கிறது கூட தேவையை பூர்த்தியாக்கு. இது நீங்க அனுபவிக்கிறீங்க. வேற சமுதாயங்கள்ல எப்படி நடக்குது? ஆம்பளை வேலைக்கு போறான், புருஷன் வேலைக்கு போறான், பொண்டாட்டி வேலைக்கு போகுது, சின்ன பிள்ளைகள் வேலைக்கு போகுது, அக்கா தங்கச்சி வேலைக்கு போகுது, அம்மா வேலைக்கு போறா, சகோதரி வேலைக்கு போறா, நாட்டு நட 50 பேர் சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆள் 3 சம்பாதிக்கிறாங்க. இவ்வளவு சம்பாதிச்சுட்டு வந்து குடிசையில் இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் ஒருத்தன் சம்பாதிக்கிறான், அம்மா வீட்டில் உட்காந்துருக்கோம், பொண்டாட்டி வீட்டில் உட்காந்துருக்கா, அக்கா வீட்டில் உட்காந்துருக்கா. நீ போய் 2000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்ற, சோத்தையும் சொல்லி விட்டு ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு கட்டணத்தை சூட்டா கட்டிக்கிட்டு சாப்பிட என்ன அற்புதமான ஒரு தாக்கத்தை அனுபவிக்கிறீங்களா? அதனால அவர்கள் ஒரு மாசத்துக்கு 25,000 சம்பாதிப்பவர்களுக்கு கிடைக்காத ஒரு வெளிப்படையான அந்த பகட்டு உங்களை எல்லாரும் பணக்கார சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தனால சம்பாதிக்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் என் குடும்பத்தில் அண்ணன் சம்பாதிக்கிறான், பாக்கி எல்லாம் சும்மா இருக்கிறாங்க. ஒருவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வைத்துக் கொண்டு நம்ம அழகாக ட்ரெஸ் போடுறோம், வசதியா இருக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், கடன் இல்லாம இருக்கிறோம், வீட்டை கட்டுறோம், மேல முன்னேறோம். பாக்குறவர்கள் வாய் மகன் நல்லா இருக்காங்க. இன்னும் எல்லாரும் 3000 சம்பாதிக்கலாம். 40,000 சம்பாதிக்கல. ஒரு கொத்தனாருக்கு 200 ரூபாய் சம்பளம், 6,000 ரூபாய் ஒரு மாசம் ஆச்சு. கொத்தனாருக்கு 6,000 ரூபாய், அவரு தங்கச்சி ரெண்டு விட்டாரு, சித்தாவுக்கு ஒரு 3,000 ரூபாய், அதுல ஒரு 12,000 ரூபாய் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு வேலை செய்வாங்க, அதுக்கு ஒரு 3,000 ரூபாய், 15,000 ரூபாய் ஆயிடுச்சு. பொண்டாட்டி சேர்த்து அதுக்கு 1 ரூபாய். அதெல்லாம் பார்த்து அவர் 27,000 சம்பாதிக்கிறாரு. 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப நமக்கு சொல்றாரு நல்லா இருக்காங்க பாருங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின் ஒரு குடல்ல சாப்பிடுகிறான், ஒரு குடல்ல 10 7 குடல்ல சாப்பிடுகிறான் என்று குறைஞ்சது அவங்க தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாங்க. அதனால 3 ரூபாயில 2 ரூபாயில செலவு போக 1 ரூபாயை மிச்சப்படுத்தி அப்படி எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த கருத்துற வாழ்க்கைக்கு ஆசைப்படாதீங்க, வரவேற்ற வாங்காதீங்க. நல்லா ரிசுக்கு தர்றாங்க, நினைச்சு கூட பார்க்காது. இப்படி கேட்கறாங்கல்ல, இவ்வளவு வருத்தப்பட்ட ஒரு பெண்ணு சபையில இப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னா என்ன நிலைமை? 40 வயசு கன்னிகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. 40 வயசு ஆகி கல்யாணம் பண்ணாத கன்னிகள் இருக்கிறாங்க. இது என்ன ஒரு எந்த சமுதாயம் இப்படி இருக்கு? ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி அழைப்பு கொடுத்தோம்னு சொன்னா அந்த மக்கள் கேட்கிறாங்க, இஸ்லாத்துக்கு ரொம்ப காஸ்ட்லிமா இருக்கும், ஏழைகளுமா வர முடியாதுங்கிறாங்க. என்னன்னு கேட்டா, நாங்க எங்க சமுதாயத்தில் ஒரு 10,000 ரூபாய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், உங்க சமுதாயத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க வரும்னு கேட்கறாங்க. சிரிக்கிறீங்க நீங்க, நாங்க கொண்டு போய் சாவுறோம். மானங்கத்துக்கு கேள்வி கேட்டாங்கன்னா வெட்டி தலை பண்ணிடும், அப்படி கேவலமா இருக்கிறாங்க. அதனால வரதட்சணை வாங்குறது கேட்டதுனால உங்களுக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன். இப்ப சொல்லுவாங்க பாருங்க, நீங்க சபையில கைதிக்கு காட்டணும், நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க ஆண்மைகள், நாங்களும் வாங்க மாட்டோம். உங்களுக்கு ஆண்மை பிள்ளைகளால தந்திருப்போம், ஒரு வயசு பிள்ளையாக இருக்கலாம், நாங்களும் வாங்க மாட்டோம். எதிர்காலத்தில் எங்க பிள்ளைகளுக்கு வாங்க மாட்டோம். எந்த கருத்தை இருந்தாலும் மகர் தான் கொடுப்போம் என்று சபதம் செய்து கையை தூக்கி பதில் சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது சொன்னது கூடாது, செஞ்சு காட்டணும், செஞ்சு காட்ட வேண்டும். நீங்க இந்த அம்மா தாய்மார்களை நீங்க தான் காரணம், வரதட்சணைக்கு நாங்க காரணம் இல்லை. ஏன்னு கேளுங்க, இவன் வேணாண்டாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. ஆம்பளை பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் நீங்களும் தான் கேட்கிறீங்க, பொண்ணு என்ன செய்யுது படிக்கிறது கேட்பாங்க. ஆம்பளை நீங்க என்ன கேட்பீங்க, என்ன போடுவீங்க, விளக்க மாட்டாலும் போடுறோம். இந்த தாய்மார்கள் தான் கேட்கிறாங்க, பெண்களுடைய கொடுமையை பெண்களே வழங்க முடியல, அறிவிக்கணும். எங்களை ஒரு எதிர்பார்க்கிறாங்க. என்ன செய்யறீங்க? நாங்க எங்களுடைய ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளை வச்சுக்கிற தாய்மார்களே வாங்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணுங்க, அல்ல அதுக்கு வசதி தருவான். சுத்தம் சும்மா தூக்க உள்ளதாடா இது இப்படி நினைச்சோண்டு வைங்க, அல்ல உதவி செய்வான். உள்ளதீன ஜாகதூபீனா நகது என்னகும் சுபலனா, நம் விஷயத்தில் யாரு முயற்சிக்கிறாரோ நான் முடிச்சு தருவேன். நீங்க முயற்சிக்கிறது அடையாளமா யாருதான் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க. அந்த எண்ணத்தை அல்லாஹ் உண்டாக்கி வாங்காமலேயே சிறப்பா நடத்துறது உதவி எனக்கு கோபம் சும்மா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கேள்வி